அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன்பிசி குரூப் 1 ஆன்லைன் பேட்சுக்காக எக்கனாமிக் சப்ஜெக்ட்லேருந்து டேக்ஸ்ன்ற டாப்பிக்லாம் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமான டாபிக். இது உங்களுக்கு சிலபஸில் வந்து ஃபிசிக்கல் பாலிசின்ற ஒரு டாபிக் கீழே வரும். ஃபிசிக்கல் பாலிசியில் 2 படிப்போம், ஒன்று பட்ஜெட், ஒன்று டேக்ஸ் வந்து படிப்போம். அதில் ஒரு டாபிக் தான் வந்து இந்த டேக்ஸ்ன்ற டாபிக். சிலபஸில் இல்லைன்னு நினைக்காதீங்க, சிலபஸில் இன்டெரக்டாக இருக்கும். அதாவது ஃபிசிக்கல் பாலிசிக்குள்ளே தான் டேக்ஸு பட்ஜெட்ன்ற 2 டாப்பிக்குமே வந்துருக்கு. ரெண்டுமே ரொம்ப முக்கியமானதான். இந்த 2 டாபிக் முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஃபிசிக்கல் பாலிசின்ற இந்த ஒரு டாப்பிக்ன்றது ஓவர் ஆயிரும். ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு டேக்ஸ்னால் என்ன, யார் மேலே வந்து போடுவாங்க? முன்னாடி மன்னராட்சி காலத்தில் மன்னர் வந்து மக்கள் மேலே வந்து போடுவாங்க. இப்போ மக்களாட்சி அரசாங்கம் இருக்கனால அரசாங்கம் மக்கள் மேலே வந்து போடுறாங்க. மக்கள் மேலே போடுவாங்க, கார்ப்பரேட் நிறுவனங்கள் மேலே வந்து போடுவாங்க, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் மேலே வந்து போடுவாங்க. சரிங்களா? சரி, எதுக்காக வந்து அரசாங்கம் மக்கள் மேலே, நிறுவனங்கள் மேலே, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் மேலே வந்து போடுறாங்க? அதையே வந்து மக்கள் வந்து கட்டணும். இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மக்களாட்சி அரசாங்கம். மக்களாட்சி அரசாங்கம் மீன்ஸ் நமக்கான கவர்மெண்ட்டை நம்ம தான் ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணி உட்கார வச்சுருக்கோம். சரிங்களா? ஏன்னா நமக்கான நலத்திட்ட உதவிகள் வந்து பண்ணணும், வளர்ச்சி திட்ட உதவிகள் வந்து பண்ணணும், நாட்டை வந்து முன்னேற்றணும் அப்படின்றதுக்காக நம்ம ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணி உட்கார வச்சுருக்கோம். இப்போது அவங்க ரன் ஆகிறதுக்கு, இந்த கவர்மெண்ட் ரன் ஆகிறதுக்கு அமௌண்ட்டு தேவை, பணம் வந்து தேவை. அதை நம்ம எந்த வழியில் கொடுக்குறோம், எந்த வடிவத்தில் கொடுக்குறோம் அப்படின்னா டேக்ஸ்ன்ற ஒரு பேரில் வந்து கொடுக்குறோம். அதுக்கான முழு எக்ஸ்ப்ளனேஷன் என்ன, டெஃபினிஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேக்ஸ்ன்றது, வரின்றது எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் மக்கள் அரசாங்கத்துக்கு செலுத்தக்கூடிய கட்டணம். இதுதான் வந்து டேக்ஸ் அப்படின்ற பொருள். சரிங்களா? அதாவது நம்ம கவர்மெண்ட்டுக்கு வந்து வரி செலுத்துகிறோம் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட்லேருந்து எந்த ஒரு எதிர்பார்ப்புமே என்ன பண்ணக்கூடாதுன்னா எதிர்பார்க்கக்கூடாது. இது வந்து ஒவ்வொரு குடிமக்களும் கட்டாயமாக செலுத்தக்கூடிய ஒரு கட்டணம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி, டேக்ஸ் கட்டலை அப்படின்னா சட்டப்படி குற்றமானு கேட்டிங்கன்னா சட்டப்படி குற்றம் தான். சரிங்களா? சட்டப்படி குற்றம் தான், கான்ஸ்டியூஷனில் இல்லைனாலும். ஆனால் சட்டப்பிரகாரம் வந்து அது வந்து ஒரு குற்றமான செயல் தான். சரிங்களா? சரி, இப்போது டேக்ஸை பற்றி சொல்கிற ஆர்டிகல் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கான்ஸ்டியூஷனில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. சரிங்களா? ஆர்டிகல் 265 என்ன சொல்லுது அப்படின்னா வரியை பற்றி சொல்லுது. அதாவது எந்த ஒரு வரியுமே நாடாளுமன்றத்திலையோ இல்லை சட்டமன்றத்திலையோ சட்டமாக இயற்றாமல் என்ன பண்ண முடியாதுன்னா அமல்படுத்த முடியாது. அதை சொல்கிற ஆர்டிகல் தான் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 265. சரிங்களா? சட்டம், அதாவது வரியை வந்து புதுசாக போடுறாங்க, இல்லை திருத்துறாங்க, இல்லை நீக்கிறாங்க, இந்த மாதிரி விஷயங்களுக்கு நாடாளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும் சட்டம் போட்டு தான் அதை வந்து செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் 265 வந்து சொல்லுது. சரிங்களா? இதுதான் வந்து வரிக்கான டெஃபினிஷன். சரி, அடுத்து வரிகளுக்கு ஒரு 4 புனித விதிகளை வந்து ஆடம் ஸ்மித் வந்து உருவாக்கியிருக்காங்க. இதான் வந்து ஆடம் ஸ்மித்தின் புனித விதிகள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? 4 புனித விதிகள். அதாவது எதுக்காக இந்த புனித விதிகள் வந்து உருவாக்கியிருக்காங்கன்னா, டேக்ஸ் வந்து அரசாங்கம் மக்கள் மேலே வந்து போடுறாங்க, அதுக்காக வந்து இஷ்டத்துக்கு வந்து என்ன பண்ணிடக்கூடாதுன்னா போட்டுறக்கூடாது. அதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து இருக்குது. அந்த ரூல்ஸ் பிரகாரத்துக்குள்ளே தான் டேக்ஸை வந்து மக்கள் மேலே வந்து போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு புனித விதிகளை வந்து வகுத்திருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு விதி என்னன்னு பார்த்தீங்கன்னா கேனன் ஆஃப் எபிலிட்டி அப்படின்றாங்க. செலுத்தும் திறன் பற்றிய விதி அப்படின்னு சொல்கிறாங்க. செலுத்தும் திறன் பற்றிய விதினா என்னென்னா, கவர்மெண்ட் வந்து மக்கள் மேலே இஷ்டத்துக்கு வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா வரியை போடக்கூடாது. அதாவது ஏழை பணக்காரன் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ஒரே மாதிரியான வரியை வந்து போட்டுறக்கூடாது. யார் மேலே போட்டால் அவங்க வந்து வரி கட்டுவாங்களோ அவங்க மேலே மட்டும் தான் வந்து வரி போடணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தர் 20,000 தான் வந்து சம்பாதிக்கிறாரு, அவர் மேலே ஒரு 10,000 டேக்ஸ் போட்டார் அப்படின்னா அவர் கட்டுவாரான்னு கேட்டிங்கன்னா கட்ட முடியாது. ஏன்னா இப்போ இருக்க சூழ்நிலையில் 20,000ன்றது வந்து ரொம்ப கம்மியான சேலரி தான் ஒரு மாதத்துக்கு ஒரு வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு. அப்போ அது மேலே டேக்ஸ்லாம் போட்டோம் அப்படின்னா அவனால் கட்ட முடியுமான்னு கேட்டால் முடியாது. அப்போது ஒரு அமௌண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதாவது ஒரு குறிப்பிட்ட சேலரிக்கு மேலே வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் டேக்ஸ்னு ஒன்று வந்து போடணும். அது யார் மேலே போட்டால் கட்டுவாங்களோ அவங்ககிட்ட மட்டும் தான் வந்து போடணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதான் வந்து ஃபஸ்ட்டு விதி, செலுத்தும் திறன் பற்றிய விதி. செலுத்தக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் என்ன பண்ணணும்னா வரியை வந்து போடணும் அப்படின்றாங்க. சரி, செகண்ட் நிச்சயத்தன்மை விதி. நிச்சயத்தன்மை விதி அப்படின்னா, இப்போது ஒரு மக்கள் மேலே வந்து அரசாங்கம் வரி வந்து போடுறாங்க, அந்த வரி எவ்வளோ வந்து மக்கள் கட்டுறாங்கன்ற ஒரு நிச்சயத்தன்மை வந்து அந்த ஒவ்வொரு மக்களுக்கு வந்து தெரியணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து 12 to 16 லட்ச ரூபாய்க்குள்ள சம்பளம் வாங்குறவங்களுக்கு 10% டேக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அப்போது நம்ம ஒரு 13 லட்சம் வாங்கணும் அப்படின்னா நமக்கே தெரிஞ்சு போயிடும் 1,30,000 வந்து டேக்ஸ் வந்து கட்டணும் அப்படின்ற ஒரு நிச்சயத்தன்மை வந்து இருக்கும். அந்த மாதிரி நிச்சயத்தன்மை வந்து மக்களுக்கு தெரியணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுதான் வந்து 2வது விதி. 3வது விதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசதி விதி. வசதி விதினா இப்போது
மக்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் அரசுக்கு செலுத்தக்கூடிய கட்டணம் தான் வரி அப்படின்னு வந்து சொல்லணும். சரிங்களா? எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் அவங்களோட காசு வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? அப்போது அவங்கள வரி கட்டுறப்ப என்ன பண்ணக்கூடாதுன்னா அலக்களிக்க வைக்கக்கூடாது அப்படின்றாங்க. அவங்களுக்கு தேவையான வசதிகளை வந்து செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றாங்க. இதான் வந்து 3வது விதி வந்து சொல்லுது. 4வது விதி சிக்கன விதி. சிக்கன விதி அப்படின்னா இப்போது டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு 100 ரூபா அமௌண்ட் ஆகுது அப்படின்னா அந்த டேக்ஸ் கலெக்ஷன் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா அதை விட ஒரு அதிகமாக தான் இருக்கணும் அப்படின்றாங்க. ஒரு 500 600 இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ தான் அந்த டேக்ஸ் கலெக்ஷனை நம்மளால் எஃபிஷியண்ட்டாக வந்து செலவழிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது அந்த டேக்ஸ் கலெக்ட் பண்ணுற ஆகிறதுக்கான செலவை ரொம்ப சிக்கனப்படுத்திக்கணும் அப்படின்றாங்க. அதான் வந்து 4வது விதி. சரிங்களா? சிக்கன விதி அப்படின்றாங்க. இதான் வந்து ஆடம் ஸ்மித்தின் 4 புனித விதிகள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி, அடுத்து டேக்ஸோட டைப்ஸ். சரிங்களா? டேக்ஸில் 2 டைப்ஸ் இருக்கும். டைரக்ட் டேக்ஸு, இன்டைரக்ட் டேக்ஸ் 2 டைப்ஸ் வந்து இருக்கும். இப்போ டைரக்ட் டேக்ஸில் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இன்கம் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, வருமான வரி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டைரக்ட் டேக்ஸில் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பண்டங்கள் மற்றும் பணிகள் மீதான வரி, ஜிஎஸ்டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏன் வந்து இன்கம் டேக்ஸ் டைரக்ட் டேக்ஸ்ன்றோம், ஏன் வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் மேலே போடுற டேக்ஸை இன்டைரக்ட் டேக்ஸ்ன்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது டைரக்ட் டேக்ஸ் இன்டைரக்ட் டேக்ஸுக்கான டிஃப்ரென்ஸ் என்னென்னா, உங்கள் மேலே போடுற வரையே நீங்களே போய் டைரெக்டாக போய் கட்டிட்டீங்க அப்படின்னா அதுக்கு பேர் டைரக்ட் டேக்ஸ். அதாவது இன்சிடென்ட் இம்பேக்ட், உங்கள் மேலே ஒரு இன்சிடென்ட் விழுகுது, அந்த இம்பேக்டை நீங்களே ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து டைரக்ட் டேக்ஸ். சரிங்களா? இல்லை, உங்கள் மேலே போடுற டேக்ஸை மற்றவங்களுக்கு மேலே வந்து மாற்றி விடுறீங்க. அதாவது இன்சிடென்ட் ஆகுது, உங்கள் மேலே இன்சிடென்ட் விழுகுது, அந்த இம்பேக்டை மற்றவங்களுக்கு மேலே வந்து மாற்றி விடுறீங்க. அதாவது உங்கள் மேலே போடுற வரியை மற்றவங்களுக்கு மேலே என்ன பண்ணி விடுறீங்கன்னா ஏற்றுக்கிட்டு மாற்றி விடுறீங்க. அது வந்து இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்றாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து இன்கம் டேக்ஸ் வந்து டைரக்ட் டேக்ஸ்னு சொன்னோம். இப்போ இன்கம் டேக்ஸ் அப்படின்னா ஒரு 10 லட்ச ரூபா நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா அதில் ஒரு 10% டேக்ஸ் வந்து போடுறாங்க. இப்போ 10% டேக்ஸ் போடுறாங்கன்னா 1 லட்ச ரூபா என்ன பண்ணணும்னா நீங்கள் தான் போய் டேரெக்டாக கட்டணும், ஆஃபீஸில் போய் கட்டணும். அதை வந்து உங்களோட சொந்தக்காரங்கிட்டையோ பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டையோ என்ன பண்ண முடியாதுன்னா மாற்ற முடியாது. நீங்கள் கட்ட சொல்லி மற்றவங்களுக்கு மேலே வந்து மாற்றி விட முடியாது. சரிங்களா? அதை நீங்கள் தான் போய் கட்டணும். அதனால தான் வந்து அதை டைரக்ட் டேக்ஸ் அப்படின்றோம். இன்சிடென்ட்டும் இம்பேக்ட்டும் ஒரே ஆள் மேலே வந்து விழுகுது. இதே இன்டைரக்ட் டேக்ஸ்ன்றது கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ்ன்னு பார்த்தோம். இப்போது எக்ஸாம்பிள் வந்து ஒரு கார் உற்பத்தியாளர் ஒரு ஹுண்டாய்ன்ற ஒரு கார் மேலே டேக்ஸ் வந்து போடுறாங்க அப்படின்னா அதை ஏற்றுக்கிறது யார் அப்படின்னா அந்த ஹுண்டாய் காரோட ஃபவுண்டர் வந்து ஏற்றுக்குருவார். ஆனால் யார் மேலே மாற்றி விட்டுருவார்னா யாரெல்லாம் வந்து கார் வாங்குறாங்களோ அவங்க மேலே வந்து மாற்றி விட்டுருவார். அப்போது இன்சிடென்ட்டை ஏற்றுக்கிறாரு, இம்பேக்ட் என்ன பண்ணி வர்றாருன்னா மற்ற ஆள் வேலை மாற்றி வர்றாரு. சரிங்களா? அதனால தான் வந்து அதை இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். சரிங்களா? அதனால தான் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸை இன்டைரக்ட் டேக்ஸ்ன்றோம், இன்கம் டேக்ஸை வந்து டைரக்ட் டேக்ஸு அப்படின்னு வந்து சொல்கிறோம். சரிங்களா? அதில் தான் வந்து இதில் வந்து ரொம்ப ஷார்ட்டாக வந்து சொல்லியிருப்பாங்க. நேர்முக வரினா என்னென்னா அந்த வரி சுமையை ஏற்றுக்குருவாங்க, அந்த விளைவை வந்து ஏற்றுக்குருவாங்க. இதே இன்டைரக்ட் டேக்ஸில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வரி சுமையை ஏற்றுக்கிட்டு வரி சுமையை ஏற்றுக்கிட்டு அதை விளைவை வந்து என்ன பண்ணி விட்ருவாங்கன்னா மற்றவங்களுக்கு மேலே வந்து மாற்றி விட்ருவாங்க. ஓகேவா? சரி, இப்போது டைரக்ட் டேக்ஸ் வந்து மேக்ஸிமம் எது மேலே போடுவாங்க அப்படின்னா ஒரு தனிநபர் இல்லை நிறுவனத்து மேலே வந்து போடுறது. இதான் வந்து டைரக்ட் டேக்ஸ்னு சொல்கிறோம். அதான் வந்து ரொம்ப ஃபெமிலியராக எல்லாத்துக்கும் வந்து தெரிஞ்சது. அதை தாண்டி நிறையா டைரக்ட் டேக்ஸ் வந்து இருக்குது. அதில் வரிசையாக வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இன்கம் டேக்ஸ்ன்றது நீங்கள் வாங்குகிற வருமானத்து மேலே வந்து போடுறது. சரிங்களா? அது நீங்களே தான் போய் டைரெக்டாக போய் கட்டணும். அந்த இன்சிடென்ட் இம்பேக்ட்டு நீங்கள் தான் வந்து ஏற்றுக்கணும். அதனால தான் வந்து அதை வந்து டைரக்ட் டேக்ஸில் வச்சுருக்கோம். சரிங்களா? அதான் வந்து வருமான வரி. 2வது கார்ப்பரேட் டேக்ஸ் அப்படின்னா ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தோட லாபத்து மேலே வந்து போடுறது. இப்போ ஹுண்டாய்ன்ற ஒரு நிறுவனத்தோட லாபத்து மேலே போட்டோம் அப்படின்னா அது டைரக்ட் டேக்ஸ். அந்த ஹுண்டாய் நிறுவனம் தயாரிக்கிற பொருள் மேலே போட்டாங்க அப்படின்னா அது வந்து இன்டைரக்ட் டேக்ஸ். சரி, அப்போ இந்த கார்ப்பரேட் நிறுவனத்தோட லாபத்து மேலே வந்து போடுறாங்க, அதான் வந்து டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்து கேபிட்டல் கெயின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூலதனம் ஒரு கேபிட்டல் கெயின் ஆகுறதுலேருந்து டேக்ஸ் வந்து போடுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து மதுரையில் ஒரு இடம் வந்து 5 லட்ச ரூபாய்க்கு வாங்குறாங்க, அதை வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னு வைங்க. இப்போ இந்த 10 வருஷத்தில் எவ்வளோ வந்து கெயின் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் வந்து கெயின் ஆயிருக்கு. அந்த 5 லட்சத்துக்கு மேலே ஒரு டேக்ஸ் வந்து போடுவாங்க. சரிங்களா? அதான் வந்து கேபிட்டல் கெயின் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கேபிட்டல் கெயின் டேக்ஸ். அடுத்து செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் அப்படின்னா இப்போ ஒரு நிறுவனமும் அரசாங்கமும் என்ன பண்ணும் அப்படின்னா அவங்களுக்கு எப்பப்பெல்லாம் வந்து கடன் தேவையோ அப்போ வந்து அந்த செக்யூரிட்டியை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, பத்திரங்களை வந்து ரிலீஸ் பண்ணி மக்கள்கிட்ட வந்து கடன் வாங்குவாங்க.
இப்போ கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணோம்னா நிறுவனத்திட்ட இருந்து வாங்கும், மக்கள்கிட்ட இருந்து வாங்கும். சரிங்களா? அந்த மாதிரி செக்யூரிட்டியை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ 1 லட்ச ரூபா தேவைப்படுது அப்படின்னா ஒரு 5000 ஒரு 10,000 ஒரு 20,000 பத்திரத்தை வந்து போட்டு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அது உங்களுக்கு எப்போ வந்து காசு கிடைக்குதோ இல்லை அந்த எப்போ டென்யூர் வந்து முடியுதோ இப்போ வட்டியோடு சேர்த்து பணத்தை கொடுத்துட்டு அந்த செக்யூரிட்டி வந்து வாங்கிடுவாங்க. அப்போ அந்த செக்யூரிட்டி மேலே வாங்குகிற செக்யூரிட்டி மேலே ஒரு டேக்ஸ் வந்து போடுவாங்க. சரிங்களா? அதான் வந்து செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் அப்படின்வாங்க. அடுத்து மினிமம் ஆல்டர்னேட் டேக்ஸ், குறைந்தபட்ச மாற்று வரி அப்படின்வாங்க. குறைந்தபட்ச மாற்று வரி அப்படின்னா இப்போ நம்ம ஃப்ளிப்கார்ட்லேயே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபோன் வந்து ஒரு 10,000 ரூபா இருக்குது அப்படின்னா அதில் வந்து நிறைய ஆஃபர் கொடுப்பாங்க. கிரெடிட் கார்டு ஆஃபர் வந்து கொடுப்பாங்க. அவங்களே வந்து ஃப்ளிப்கார்ட்டே வந்து ஒரு தனியான ஒரு ஆஃபர் வந்து கொடுப்பாங்க, கூப்பன் கோடு கொடுப்பாங்க. இப்போ இதெல்லாம் வந்து எல்லாமே நம்மளாலே அப்ளை பண்ணிவிட்டு அந்த 10,000 ரூபா ஃபோனோட ரேட்டை ஒரு 5,000 ரூபா வரைக்கும் நம்ம கொண்டு வந்துடுவோம். சரிங்களா? அது ஃப்ளிப்கார்ட்டுக்கே வந்து தெரியாது இவ்வளோ ஆஃபரை வச்சு இவ்வளோ குறைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம்னா இந்த ஆஃபர்லாம் வச்சு விலையை வந்து ரொம்ப ரொம்ப குறைச்சிடும். சரிங்களா? அதே மாதிரி டேக்ஸ் வந்து எல்லாரும் வந்து கட்டணும் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட்டு ஒரு சில ஆஃபர்ஸ் வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணி என்ன பண்ணிடுவாங்கன்னா டேக்ஸ் வந்து ஜீரோ ஆக்கிடுவாங்க இல்லை ரொம்ப ரொம்ப கம்மியாக்கிடுவாங்க. சரிங்களா? அப்படி கம்மியாகிற பட்சத்தில், ஜீரோ ஆகிற பட்சத்தில் மினிமமாக வந்து இந்த டேக்ஸை வந்து நீங்கள் பே பண்ணணும் அப்படின்ற ஒரு இருக்கும். அதான் வந்து குறைந்தபட்ச மாற்று வரி. அதாவது எல்லா ஆஃபரையும் வந்து யூஸ் பண்ணி ஜீரோ ஆக்கின பின்னாடி மினிமமாக இந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் பே பண்ணிடணும் அப்படின்வாங்க. அதான் வந்து குறைந்தபட்ச மாற்று வரி அப்படின்றாங்க. அடுத்து டிவைடண்ட் டேக்ஸ் அப்படின்னா ஏதாவது ஒரு நிறுவனத்திட்ட இருந்து பங்கு வந்து வாங்குறீங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு கூகுள் நிறுவனத்தில் வந்து ஒரு 10% வந்து பங்கு வாங்குறீங்க அப்படின்னா அந்த 10% பங்குல வந்து ஒரு டேக்ஸ் வந்து போடுவாங்க. சரிங்களா? அந்த டேக்ஸ் நீங்கள் தான் போய் வந்து கட்டணும். அதான் வந்து டிவைடண்ட் டேக்ஸ் அப்படின்றாங்க. அடுத்து டேக்ஸ் அண்டு விர்ச்சுவல் டிஜிட்டல் அசட் அப்படின்றாங்க. அதாவது கிரிப்டோ கரன்சி வாங்கணும் அப்படின்னா அது மேலே வந்து ஒரு டேக்ஸ் வந்து போடுவாங்க. சரிங்களா? அதான் வந்து டிஜிட்டல் அசட் டேக்ஸ் அப்படின்றாங்க. அடுத்து பிளாக் மணி வச்சிருந்தாலும் டேக்ஸ் வந்து போடுவாங்க. அது நம்ம நாட்டில் இருக்காது, ஃபாரினில் வந்து இருக்கும். அதை வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? அடுத்து கிஃப்ட் டேக்ஸ்னால் ஏதோ ஒரு ஆள் வந்து நமக்கு வந்து ஒரு கார் வந்து ஒரு பரிசாக தராங்க, ஒரு 50 லட்ச ரூபா காரை வந்து நமக்கு வந்து பரிசாக தராங்க அப்படின்னா அந்த காரை என்ன பண்ண முடியாதுன்னா அப்படியே வந்து எடுத்துகிட்டு போயிட முடியாது. அந்த கார் மேலே ஒரு டேக்ஸ் வந்து போடுவாங்க, கட்டாயமாக வந்து டேக்ஸ் போடுவாங்க. அந்த டேக்ஸை யார் வந்து கட்டணும் அப்படின்னா அந்த காரை வந்து யார் வாங்கிக்கிறாங்களோ அவங்க கட்டி தான் வந்து அந்த காரை வந்து எடுத்துக்கிற முடியும். இதான் வந்து அன்பளிப்பு வரி. அன்பளிப்பு எது வேணாலும் ஓகே தான், காராக இருக்கலாம், ஃபோனாக இருக்கலாம். ஆனால் அதுக்குன்னு ஒரு அமௌண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த அமௌண்ட்டுக்கு மேலே கிஃப்ட் பண்ணவங்களுக்கு மட்டும் தான் டேக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த டேக்ஸ் வந்து பே பண்ணிட்டு தான் அந்த நம்ம கிஃப்ட்டை வந்து வாங்கிக்க முடியும். அதான் வந்து கிஃப்ட் டேக்ஸ் அப்படின்றாங்க. இது ஃபுல்லாமே என்ன டேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டைரக்ட் டேக்ஸ். ஆனால் நம்மளுக்கு ஃபெமிலியராக தெரிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் தெரியும், கார்பரேட் டேக்ஸ் தெரியும், இன்னொன்று வெல்த் டேக்ஸ்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? சொத்து வரி அப்படின்னு இருக்குது. இப்போ அது வந்து லோக்கல் கவர்மெண்ட்டில் இருக்கனால இதை வந்து இதில் வந்து லிஸ்ட்டில் வந்து கொடுக்கலாம். முன்னாடி இருந்துச்சு, இப்போது இல்லை, அந்த இது இல்லை. சரிங்களா? சரி, ஓகே. சரி, இது வந்து இப்போது ஃபினான்ஷியல் இயர் 2026-27 பட்ஜெட்டில் இப்போ வந்து கொஞ்சம் மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க. போன வருஷம் இதே தான் இருந்துச்சு, இப்போ இந்த வருஷம் இதே தான் கன்டினியூ ஆகும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. சரிங்களா? இது இப்போ இருக்க இன்கம் டேக்ஸோட ஸ்லாப். அதாவது ஒருத்தர் இந்தியாவில் வந்து 4 லட்ச ரூபாய்க்கு சம்பளம் வாங்கினார் அப்படின்னா அவருக்கு வந்து டேக்ஸே இல்லை, சுத்தமாக வந்து டேக்ஸே வந்து இல்லை. 4 லட்சத்துலேருந்து 8 லட்சம் வாங்கணும் அப்படின்னா 5%, 8 to 12 லட்சம் வாங்கினோம்னா 10%, 12 to 16 வாங்கினோம்னா 15%, 16 to 20 வந்து 20%, 20 to 24 25%, 24க்கு மேலே இருந்துச்சுன்னா 30%. சரிங்களா? 24க்கு மேலே இருந்துச்சுன்னா 30%. இந்த ஸ்லாப்பில் பார்த்தோம் அப்படின்னா 4 லட்ச ரூபாய்க்கு சம்பளம் வாங்கினீங்க அப்படின்னா எந்த ஒரு டேக்ஸுமே இல்லை. சரிங்களா? 4 லட்சத்தை அப்படியே வந்து கையில் வந்து எடுத்துக்கலாம், வாங்கிக்கலாம், அப்படியே மொத்தம் வந்து வாங்கிக்கலாம். இப்போது 4லேருந்து 12 வாங்குறீங்களா, 4லேருந்து 12க்குள்ளே வாங்குறீங்க அப்படின்னா 4 to 8 5, 8 to 12 10% வந்து போடுறாங்க. இப்போது போட்டுட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா திருப்பி வந்து கொடுத்துருவாங்க. சரி, ஏன் வந்து அதை கொடுக்கணும், அதை அப்படியே விட்டுடலாமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 4 to 12க்குள்ளே சேலரி வாங்குறவங்களோட கணக்கு கவர்மெண்ட்டுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக சும்மா வந்து பேருக்கு போட்டு திருப்பி வந்து கொடுத்துருவாங்க. சரிங்களா? அதான் வந்து ஐடி ரிட்டர்ன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இன்கம் டேக்ஸ் வந்து திருப்பி வந்து ரிட்டர்ன் பண்ணுறது, ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது இதுதான். சரிங்களா? 4 to 12 லட்ச ரூபாய்க்குள்ளே வந்து சேலரி வாங்கினீங்க அப்படின்னா அதை போட்டுட்டு பேருக்கு திருப்பி வந்து கொடுத்துருவாங்க. சரிங்களா? அடுத்து எதுக்கு அப்புறம் வந்து பிடிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 லட்ச ரூபாய்க்கு மேலே தான் வந்து பிடிப்பாங்க. 12 லட்ச ரூபாய்க்கு மேலே சேலரி வாங்கினா மட்டும்தான் பிடிப்பாங்க. சரிங்களா? ஓகே. சரி, இந்த இன்கம் டேக்ஸ்ன்ற கான்செப்டை யார் ஃபஸ்ட் கொண்டு வந்தாங்கன்னா சார் ஜேம்ஸ் வில்சன் தான் வந்து கொண்டு வந்திருப்பார். எப்போ அப்படின்னா 1860 வந்து கொண்டு வந்திருப்பார். இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு பட்ஜெட்டையும் வந்து தாக்கல் பண்ணியிருப்பார். இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு தாக்கல் பண்ணவர் சார் ஜேம்ஸ் வில்சன் தான். சரி, எதுக்காக வந்து இன்கம் டேக்ஸ் வந்து அப்போதைக்கு போட்டார் அப்படின்னா 1857 ஒரு பெருங்கழகம் வந்து நடந்திருக்கும். அந்த பெருங்கழகத்தில் ஒரு பெரிய
இழப்புகள் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, பிரிட்டிஷ் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த இழப்புகளை ஈடுகட்டுற வகையில் இந்த இன்கம் டேக்ஸை வந்து போட்டிருப்பாங்க. சரிங்களா, ஃபஸ்ட்டு போட்டது 1860. எதுக்காக அப்படின்னா 1857 பெருங்கழகத்தை ஈடுகட்டுறதுக்காக. ஓகேவா? சரி, இது இந்த ஸ்லாப் ஃபுல்லாமே எந்த ஆக்ட் கீழே போடுவாங்க அப்படின்னா இன்கம் டேக்ஸ் ஆக்ட், வருமான வரி சட்டம் 1961 பிரகாரம் வந்து போடுவாங்க. இதுக்கான போர்டு வந்து எப்போ உருவாக்குனாங்கன்னா 1963 தான் வந்து உருவாக்கியிருப்பாங்க. சரிங்களா, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்கம் டேக்ஸ் அப்படின்னு சொல்லி, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்கம் டேக்ஸ், சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்கம் டேக்ஸ் அப்படின்னு சொல்லி 1963 உருவாக்கியிருப்பாங்க. ஆக்ட் வந்து 1961 போட்டிருப்பாங்க. இந்த ஆக்டை தான் வந்து ஒவ்வொரு டைமே வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து 2026-27 வந்து இந்த ஆக்ட் அமெண்ட்மெண்ட் பண்ணி தான் வந்து மாற்றினாங்க. மறுபடியும் அடுத்த வருஷம் போடணும் அப்படின்னா இந்த ஆக்டை தான் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணுவாங்க. சரிங்களா, சரி, டேக்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 டைப்ஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா, அதாவது ப்ரொபோர்ஷனல் டேக்ஸ், ப்ராக்ரெசிவ் டேக்ஸ், ரெக்ரெசிவ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த 3 விதத்தில் தான் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா, ஃபஸ்ட்டு ப்ராக்ரெசிவ் டேக்ஸ். ப்ராக்ரெசிவ் அப்படின்னா வளர்வீதம். வளர்வீதம் அப்படின்னா ஒருத்தவங்களோட வருமானம் உயர டேக்ஸோட பெர்சன்டேஜ் என்ன ஆகும் அப்படின்னா உயரும். அதாவது இன்கம் உயர டேக்ஸோட பெர்சன்டேஜும் உயரும். சரிங்களா, இப்போ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் தான். ஸ்லாப் வைஸாக நம்ம பார்த்தோம். 4 to 8 வந்து 5%, 8 to 12 வந்து 10%, 12 to 16 வந்து 15%. அப்போது இங்கிட்டு வருமானம் உயருது, அதாவது இங்கிட்டு வருமானம் உயருது, இங்கிட்டு வந்து டேக்ஸோட பெர்சன்டேஜ் வந்து உயருது. அப்போ வருமானம் உயர டேக்ஸோட பெர்சன்டேஜ் உயர்ந்துச்சு அப்படின்னா அது வந்து ப்ராக்ரெசிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ரெக்ரெசிவ் அப்படின்னா ரெக்ரெசிவ் டேக்ஸ். ரெக்ரெசிவ்னா தேய்விதம். ரெக்ரெசிவ்னா தேய்விதம், அதாவது இன்கம் உயர டேக்ஸோட பெர்சன்டேஜ் கம்மியாகும். இன்கம் உயர டேக்ஸோட பெர்சன்டேஜ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மியாகும். ஏன் வந்து இன்கம் உயர டேக்ஸோட பெர்சன்டேஜ் கம்மியாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கார்ப்பரேட் டேக்ஸில் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது இப்போ எக்ஸாம்பிள் வந்து கார்ப்பரேட் டேக்ஸில் வந்து இப்போ ஒரு 100 கோடி ரூபா ஒருத்தர் வந்து சம்பாதிக்கிறாருங்க. இது வந்து ப்ராக்ரெசிவாக இருக்கட்டும். இப்போ கார்ப்பரேட் டேக்ஸில் ப்ராக்ரெசிவாக வந்து நம்ம வச்சுக்கிறோம். ப்ராக்ரெசிவ்னா கார்ப்பரேட்டில் லாபத்தில் வருமானம் உயர டேக்ஸோட பெர்சன்டேஜ் வந்து உயர்ற மாதிரி வந்து வச்சுக்கலாம். இப்போ 100 கோடியில் 10% டேக்ஸ் போடுறாங்க. எவ்வளோ வந்து டேக்ஸ் விழும்னா 10 கோடி வந்து விழும். அது வருமானம், இது பர்சன்டேஜ், இது வந்து டேக்ஸு. சரிங்களா, இப்போ 100 கோடியில் 10% 10 கோடி. அதே இது ஒரு 200 கோடியில் டேக்ஸோட பெர்சன்டேஜ் ப்ராக்ரெசிவாக பார்த்தோம் அப்படின்னா இது வருமானம் உயர டேக்ஸோட பெர்சன்டேஜ் உயருதுன்னு வச்சுக்கிறோம். இப்போ 40 கோடி கட்டுற மாதிரி வரும். அடுத்து 500 கோடியில் ஒரு 30% டேக்ஸ் போகிறாங்க. 30% அப்படின்னா 150 கோடி வந்து டேக்ஸ் வந்து கட்டணும். அப்போது இங்கே வருமானம் வந்து உயருது, டேக்ஸோட பெர்சன்டேஜ் வந்து உயருது. இப்போது ஃபஸ்ட்டில் 100 கோடி வருமானம் வருது, அதில் 10% டேக்ஸ் போகிறாங்க. 10 கோடி கட்டுற மாதிரி இருக்கான்னு கேட்டீங்கன்னா கட்டுற மாதிரி வந்து இருக்குது. இதே 500 கோடி வருமானத்தில் 30%, அதாவது ப்ராக்ரெசிவ்னால முன்னாடியோட டேக்ஸோட பெர்சன்டேஜ் அதிகப்படுத்தியிருக்காங்க. 30%, 150 கோடி கட்டுவாங்கன்னு கேட்டிங்கன்னா கட்ட மாட்டாங்க. சரிங்களா, அதாவது பாதிக்கு பாதி இருக்க மாதிரி இருக்குது. பாதி உழைச்சி சம்பாதிச்சவங்களுக்கு போகிற மாதிரி இருக்குது, பாதி டேக்ஸை கட்டுற மாதிரி இருக்குது. இப்போ இந்த மாதிரிலாம் கார்ப்பரேட் டேக்ஸில் ப்ராக்ரெசிவாக இருந்துச்சு அப்படின்னா நிறைய கார்ப்பரேட் நிறுவனங்கள் வந்து உள்ளே வருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா யோசிப்பாங்க. சரிங்களா, ஏன்னா பாதிக்கு பாதி டேக்ஸை வந்து போயிடுது அப்படின்றதுக்காக வந்து யோசிப்பாங்க. அதனால தான் இதுக்கு மட்டும் ரெக்ரெசிவ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ரெக்ரெசிவ் அப்படின்னா இப்போ இதுக்கு வந்து ஒரு 10%, 10 கோடி வைதுன்னு வைங்க. 500 கோடிக்கு ஒரு 5% வைங்க. 5% அப்படின்னா 25 கோடி வரும். 25 கோடி தான் வந்து வரும். இப்போது இங்கே முன்னாடி 100 கோடிக்கு 10%, 10 கோடி வந்துருச்சு. 500 கோடிக்கு 5% எவ்வளோ வருதுன்னா 25 கோடி வருது. அதாவது இங்கே வருமானம் உயருது, டேக்ஸோட பெர்சன்டேஜ் என்ன ஆகுதுன்னா வருமானம் உயர குறையுது. ஆனால் இன்கம் பார்த்தீங்கன்னா முன்னாடியை விட அதிகமாகிட்டு தான் வருது. முன்னாடி 10 கோடி வந்திருக்கு, இப்போது 5% போட்டாலும் 25 கோடி வருது. 25 கோடியை ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் கட்ட முடியுமான்னு கேட்டிங்கன்னா கட்ட முடியும். இது கவர்மெண்ட்டுக்கும் பாதகம் இல்லாமல் இருக்குது, கட்டுறவங்களுக்கும் பாதகம் இல்லாமல் இருக்குது. கட்டுறவங்க 25 கோடினாலும் கட்டிடுவாங்க,
கவர்மெண்ட்டுக்கும் முன்னாடி இருக்க 10 கோடியை விட என்ன ஆகுது, அதிகமாக தான் வந்து கிடைக்குது. சரிங்களா? அதனால தான் கார்ப்பரேட் மட்டும் இந்த ரெக்ரெசிவ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ரெக்ரெசிவ் எதுக்காக ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நியாயமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். சரிங்களா? சரி, அப்போது இந்த ரெக்ரெசிவ்க்கான எக்ஸாம்பிள் எதுன்னு பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் டேக்ஸ். ப்ராக்ரெசிவ் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ். சரி, இதே இது ப்ரொபோஷனல் டேக்ஸ். ப்ரொபோஷனல் டேக்ஸ் அப்படின்னா அதாவது இன்கம் உயர்ந்தாலும் சரி குறைஞ்சாலும் சரி டேக்ஸோட பெர்சன்டேஜ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதாவது இன்கம் வந்து அதிகமானாலும் சரி கம்மியானாலும் சரி டேக்ஸோட பெர்சன்டேஜ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஜிஎஸ்டியோட ஸ்லாபில் பார்த்தோம் அப்படின்னா 350 சிசிக்கு மேலே இருக்க பைக்கு ஃபுல்லாக எவ்வளோ பர்சன்டேஜ் டேக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்கன்னா 18% வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ 350 சிசிக்கு மேலே இருக்க பைக் வந்து டிவிஎஸில் 1 லட்சம் இருக்கலாம், பஜாஜில் 2 லட்ச ரூபா இருக்கலாம், இதே இது கேடிஎம் பைக்கில் வந்து ஒரு 3 லட்ச ரூபா இருக்கலாம். அப்போ 350 சிசிக்கு மேலே இருக்க பைக்கோட அமௌண்ட் வந்து வேரியபிள் ஆகுது, 1, 2, 3 லட்சமும் ஆகுது. ஆனால் பெர்சன்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 18 அப்படின்னு சொல்லி கான்ஸ்டன்ட் ஆக்கிட்டேன். சரிங்களா? அப்போது இங்கிட்ட அமௌண்ட் எவ்வளோ இருந்தாலும் பெர்சன்டேஜ் எப்படி இருக்குன்னா ரொம்ப கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அதான் வந்து ப்ரொபோஷனல் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சேல்ஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சேல்ஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ப்ராக்ரெசிவ்க்கு வந்து இன்கம் டேக்ஸு, ரெக்ரெசிவ்க்கு வந்து கார்ப்பரேட் டேக்ஸு, ப்ரொபோஷனலுக்கு வந்து சேல்ஸ் டேக்ஸ். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த 3 விதத்தில் தான் வந்து டேக்ஸை வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. சரி, அதுதான் வந்து இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இதை வந்து படத்தை மூலமாக வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற. சரி, அதுக்கடுத்து மெரிட்ஸ் ஆஃப் டைரக்ட் டேக்ஸ். டைரக்ட் டேக்ஸ்லாம் என்னென்ன நன்மைகள் வந்து கிடைக்குது? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈக்விட்டி. அதாவது டைரக்ட் டேக்ஸ் வந்து ஈக்விட்டியை வந்து மெயின்டைன் பண்ணுது அப்படின்றாங்க. ஈக்விட்டி மீன்ஸ் 2 ஈக்குவாலிட்டி வேறு, ஈக்விட்டி வேறு. ஈக்குவாலிட்டின்றது ஒரு 1000 ரூபாய் இருக்குது, ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சரிசமமாக வந்து பிரித்து கொடுக்குறது. 100 ரூபாயை வந்து 10 பேருக்கு வந்து பிரித்து கொடுக்குறது 1000 ரூபாய். அதான் வந்து ஈக்குவாலிட்டி அப்படின்வாங்க. ஈக்விட்டினா என்ன அப்படின்னா அந்த 1000 ரூபாயை அந்த 10 பேருக்கு யாருக்கு அதிகமாக தேவைப்படுதோ அவங்களுக்கு அதிகமாகவும், யாருக்கு வந்து கம்மியாக தேவைப்படுதோ அவங்களுக்கு கம்மியாக வந்து கொடுக்குறதா வந்து ஈக்விட்டி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? இதில் வந்து ஃபாலோ பண்ணுறது, டைரக்ட் டேக்ஸில் ஃபாலோ பண்ணுறது ஈக்விட்டி வந்து ஃபாலோ பண்ணுறது. ஈக்விட்டி மீன்ஸ் அதிகமாக சம்பாதிக்கிறவங்களுக்கு அதிகமான வரி போடுறாங்க, கம்மியான சம்பாதிக்கிறவங்களுக்கு கம்மியான வரி போடுறாங்க, 4 லட்ச ரூபாய்க்கு கீழே சம்பாதிக்கிறவங்களுக்கு டேக்ஸே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் வந்து எதை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா ஈக்விட்டி வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றாங்க. அடுத்து நிச்சயத்தன்மை, சர்டைனிட்டி மீன்ஸ் இப்போ டைரக்ட் டேக்ஸை கட்டுறவங்களுக்கு வந்து அவங்க எவ்வளோ கட்டுறாங்கன்ற ஒரு உறுதித்தன்மை வந்து தெரியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து முன்னாடி அந்த ஸ்லாப்லேயே வந்து கொடுத்துட்டாங்க, 4 to 8 லட்சம் வாங்கணும் அப்படின்னா 5% டேக்ஸ்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்மளே என்ன பண்ணிடலாம், கால்குலேட் பண்ணிடலாம் எவ்வளோ வரும் அப்படின்றத நம்மளே வந்து முன்கூட்டியே தெரிஞ்சுக்கலாம். இதே இது இன்டைரக்ட் டேக்ஸில் வந்து வாங்கணும். இன்டைரக்ட் டேக்ஸ் மீன்ஸ் பொருள் மேலே வந்து விழுகிற வரி, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் மேலே வந்து விழுகிற வரி. இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் வந்து ஒரு இன்ஸ்டியூட்டுக்கே போகிறீங்கன்னு வைங்க, இன்ஸ்டியூட்டில் போயிட்டு ஒரு 30,000 வந்து ஃபீஸ் கட்டுறீங்க. அதுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ டேக்ஸ் வந்து கட்டுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லை ஒரு பொருளே வந்து வாங்குறேன்னு வைங்க, ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு பிஸ்கட் வந்து 10 ரூபாய்க்கு வந்து வாங்குறீங்க அப்படின்னா அதில் வந்து இன்க்ளூடட் டேக்ஸ்ன்னு தான் போட்டிருக்கும். 10 ரூபா பக்கத்தில் இன்க்ளூடட் டேக்ஸ் தான் போட்டிருக்கும். அந்த 10 ரூபாக்குள்ளே நீங்கள் எவ்வளோ வரி கட்டுறீங்கன்றது தெரியுமா? ஒரு சிலதில் தெரியலாம், ஆனால் மேக்ஸிமம் இன்டைரக்ட் டேக்ஸில் வந்து அந்த ஒரு நிச்சயத்தன்மை வந்து இருக்காது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? அதுதான் வந்து ஆனால் இதில் இன்டைரக்ட் டேக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா அந்த நிச்சயத்தன்மை வந்து இருக்கும். நம்ம எவ்வளோ டேக்ஸ் கட்டணுன்ற ஒரு நிச்சயத்தன்மை இருக்கும். ஆனால் இன்டைரக்ட் டேக்ஸில் அந்த நிச்சயத்தன்மை வந்து நமக்கு தெரியாது. ஒரு சிலதான் தெரியலாம், ஆனால் பல இன்டைரக்ட் டேக்ஸில் நம்ம எவ்வளோ வரி கட்டி அந்த பொருளை வந்து வாங்குகிறோம் அப்படின்றது தெரியாது. ஏன்னா மொத்தமாக அந்த அமௌண்ட்டை மட்டும் தான் வந்து போட்டிருப்பாங்க. அமௌண்ட் போட்டு இன்க்ளூடட் டேக்ஸ் மட்டும் தான் போட்டிருப்பாங்க, தவிர வரி இவ்வளோன்னு சொல்லி தனியாக வந்து போட்டிருக்க மாட்டாங்க. சரிங்களா? சரி, அடுத்து நெகிழ்ச்சித்தன்மை. எலாஸ்டிசிட்டினா என்ன அப்படின்னா வளைஞ்சு கொடுத்துக்கிறது. அதாவது ஏழைகளுக்கு கம்மியான வரியும் பணக்காரங்களுக்கு அதிகமான வரியாகவும் என்ன ஆகிக்கிறது அப்படின்னா ஒரு ஃப்ளெக்சிபிள் ஆகிக்கிறது அப்படின்றாங்க. அதான் வந்து எலாஸ்டிசிட்டி அப்படின்றாங்க. அடுத்து எக்கானமி, சிக்கனம்னா இப்போது டைரக்ட் டேக்ஸ் மீன்ஸ் உங்கள் மேலே போகிற டேக்ஸை நீங்களே போய் கட்டிடுறீங்க. சரிங்களா? கவர்மெண்ட்டை போய் நீங்களே போய் கட்டிடுறீங்க. இதே இன்டைரக்ட் டேக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து கடந்து வரும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு மேனுஃபேக்சரில் வந்து டேக்ஸ் போகிறாங்க அப்படின்னா மேனுஃபேக்சர் ஹோல்சேலர்கிட்ட மாற்றி விடுவார், ஹோல்சேலர் வந்து ரீட்டைலர்கிட்ட மாற்றி விடுவார், ரீட்டைலர் வந்து கன்சியூமர்கிட்ட வந்து மாற்றி விடுவார். அப்போ இவ்வளோ பேர் கடந்து தான் வந்து கவர்மெண்ட்டை போகுது. அப்போது டைரக்ட் டேக்ஸை கம்பேர் பண்ணும்போது இன்டைரக்ட் டேக்ஸை கம்பேர் பண்ணும்போது டைரக்ட் டேக்ஸ் வந்து ரொம்ப சிக்கனமாக இருக்குது. டேரெக்டாக போய் அவரே வந்து கட்டிடுறாரு, கவர்மெண்ட்டுக்கு அந்த ஃபுல்லாக கலெக்ட் பண்ணுறதுக்கு வந்து செலவு வந்து கம்மியாகுது அப்படின்றாங்க. சரிங்களா? இதான் வந்து மெரிட்ஸ் ஆஃப் டைரக்ட் டேக்ஸ். சரி, டிமெரிட்ஸ் ஆஃப் டைரக்ட் டேக்ஸ் என்னென்ன பாதகம் வந்து இதில் இருக்குது? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அன்பாப்புலராக இருக்குது அப்படின்றாங்க. அன்பாப்புலர்னா
இப்போது டைரக்ட் டேக்ஸில் வந்து ஒரு ஸ்லாப் கொடுத்துருக்காங்க. 4 லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து சம்பாதிக்கிறவங்க தான் வந்து டேக்ஸ் வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நம்மளோட பெர் கேபிட்டா இன்கமே பார்த்தீங்கன்னா 3.62 லட்சம் தான். தமிழ்நாட்டோட பெர் கேபிட்டா இன்கம் ரொம்ப அதிகம், அதுவே வந்து 3.62 லட்சம் தான். அப்போது 4 லட்ச ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்க தான் வந்து டேக்ஸ் கட்டணும் அப்படின்ட்டாங்க. இப்போ 4 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குறவங்களோட எண்ணிக்கை இந்தியாவில் ரொம்ப 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 கம்மி. அப்போ அந்த 4 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குறவங்க மட்டும்தான் அந்த டேக்ஸோட அவேர்னஸ் வந்து தெரியும், மற்ற மக்களுக்கு வந்து தெரியாது அப்படின்றாங்க. அதான் வந்து இதை வந்து பெரும்பாலான மக்கள்கிட்ட வந்து ஒரு அன்பாப்புலராக இருக்குது அப்படின்றாங்க. ரெண்டாவது, உற்பத்தி திறன் வந்து பாதிக்கப்படுது. ப்ரொடக்டிவிட்டி அஃபெக்டட். அதாவது நம்ம இந்தியாவில் வந்து அந்த மாதிரி டேக்ஸ் சிஸ்டம் வந்து இல்லை, வரி தீவிரவாதம் மாதிரி இல்லை. மற்றபடி ஜெர்மன் நாடுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பாதிக்கு பாதி டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். இப்போ இன்கம்லாம் வாங்கணும் அப்படின்னா 40% வந்து ஆரம்பிக்குது, 40 to 60% வந்து ஆரம்பிக்குது. 40 to 60% டேக்ஸே வந்து பே பண்ணணும் அப்படின்றாங்க. இப்போ ஒரு 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கணும் அப்படின்னா ஒரு 40,000 60,000 வந்து டேக்ஸை வந்து பே பண்ணிடணும். அப்போது இது வந்து மேல் லெவலில் போக 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 என்ன ஆகும்னா பெர்சன்டேஜ் வந்து இன்னும் ரொம்ப அதிகமாகும். அப்போது ஒருத்தர் வேலை பார்க்குறவர் மேலே போகணுன்ற ஒரு எண்ணமே வந்து வராது. அப்போ அந்த லீடர்ஷிப் வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு அஃபெக்ட் ஆகும். லீடர்ஷிப் வரதுக்கு யாருக்குமே முன்னாடி வர மாட்டாங்க. இதனால் ப்ரொடக்டிவிட்டி வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து, வசதியின்மை. இன்கன்வீனியண்ட்டாக இருக்குது. இன்கன்வீனியன்ட் அப்படின்னா என்ன? இன்கன்வீனியன்ட்னா இப்போ இதை வந்து பராமரிக்க முடியலை அப்படின்றாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து 4 to 12 லட்ச ரூபாய்க்குள்ள சேலரி வாங்குறவங்களுக்கு டேக்ஸை பிடிச்சிட்டு மறுபடியும் என்ன பண்ணிடுவாங்கன்னா வருஷங்களில் வந்து ரீபேமெண்ட் வந்து பண்ணுவாங்க. இப்போ அதெல்லாம் வந்து இன்கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த கணக்கை வந்து பராமரிக்கிறதுக்கும் ஒரு இன்கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படின்றாங்க. அடுத்த, வரி ஏய்ப்பு, டேக்ஸ் எவேஷன். வரி ஏய்ப்புனா இந்த டைரக்ட் டேக்ஸில் நிறைய வரி ஏய்ப்பு வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து வேலை பார்க்குறவங்க வரி ஏய்ப்பு பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் வந்து லைக் இந்த கவர்மெண்ட் ஊழியர்கள், அடுத்து கார்பரேட்டில் வேலை பார்க்குறவங்களாம் வரி ஏய்ப்பு பண்ண முடியாது. ஏன்னா அவங்களோட பே ஸ்லிப்லேயே வந்து அவங்களோட சேலரி வந்து தெரிஞ்சிடும். இதே இது பிஸ்னஸ் பண்ணுறாங்க, பிஸ்னஸ் பண்ணி ஒரு 20 லட்ச ரூபா வந்து அவங்க டர்ன் ஓவர் வந்து வருஷத்துக்கு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட எந்த ஒரு ப்ரூஃபுமே வந்து இருக்காது. 20 லட்ச ரூபா வர்றதுக்கு எந்த ஒரு ப்ரூஃபுமே இருக்காது. அப்போ என்ன பண்ணிக்குவாங்கன்னா அவங்க வந்து ஒரு வரி ஏய்ப்பு பண்ணிக்கிடுவாங்க. 12 லட்ச ரூபாய்க்கு மேலே இருந்தால் தான் வந்து டேக்ஸ் பிடிப்பாங்கன்னு சொல்லி அவங்களோட சேலரியை வந்து 11,50,000ன்ற மாதிரி பொய் கணக்கு வந்து காமிச்சிக்கிறோம். இப்போது டைரக்ட் டேக்ஸில் என்ன இருக்குது அப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னா வரி ஏய்ப்பு வந்து பண்ணுறதுக்கு அதிகமான சான்சஸ் வந்து இருக்குது. அதாவது இன்டைரக்ட் டேக்ஸில் வந்து வரி ஏய்ப்பு வந்து பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அவனே வந்து பிரிண்ட் பண்ணி தான் வந்து கொடுக்குறான். பிரிண்ட் பண்ணி இவ்வளோ இன்க்ளூடட் டேக்ஸ்ன்னு சொல்லி தான் வந்து கொடுக்குறான். நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா அந்த டேக்ஸை மட்டும் பிரிச்சுட்டு மிச்ச காசு வந்து கொடுக்க முடியாது. அப்போ இன்டைரக்ட் டேக்ஸில் வரி ஏய்ப்பு பண்ண முடியாது. ஆனால் டைரக்ட் டேக்ஸில் என்ன பண்ணலாம்னா வரி ஏய்ப்பு பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறான். ஓகேவா? இதான் வந்து டிமெரிட்ஸ், டைரக்ட் டேக்ஸோட டிமெரிட்ஸ். சரி, அடுத்து இன்டைரக்ட் டேக்ஸ். இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னா இன்டைரக்ட் டேக்ஸ்னால் சொல்லியிருக்கேன், உங்கள் மேலே போடுற வரையே என்ன பண்ணி விடுறீங்கன்னா மற்றவங்க மேலே வந்து மாற்றி விடுறது. அதான் வந்து இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா உற்பத்தி வரி. இதை வந்து உற்பத்தி வரின்னு சொல்லலாம், இங்கிலீஷில் எக்ஸைஸ் டியூட்டி அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஆயத்திரிவை வரின்னு சொல்லலாம். அதாவது ஒரு பொருள் வந்து உற்பத்தி ஆகுது, அந்த உற்பத்தியான பொருள் மேலே வந்து ஒரு வரியை வந்து போடுறாங்க. இதான் வந்து உற்பத்தி வரி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு டீ தூள் வந்து உற்பத்தி ஆகுது அப்படின்னா அந்த உற்பத்தி ஆகிறப்போ ஒரு வரி வந்து போடுவாங்க. யார் மேலே போடுவாங்கன்னா அந்த டீ உற்பத்தி பண்ணுறவங்க மேலே போடுவாங்க. அந்த உற்பத்தியாளர் என்ன பண்ணுவாங்கன்னா யாரெல்லாம் டீ தூள் வந்து வாங்குறாங்களோ அவங்க மேலே என்ன பண்ணி விட்டுருவார்னா மாற்றி விட்டுருவார். அதனால தான் வந்து இது இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து, சேல்ஸ் டேக்ஸ். சேல்ஸ் டேக்ஸ்னால் அதே டீ தூளை வந்து ஹோல்சேலுக்கு வந்து மாற்றி விடுறாங்க. மாற்றி விடும்போது ஒரு டேக்ஸ் வந்து போடுவாங்க. அந்த டேக்ஸ் ஹோல்சேலர் யார்கிட்ட மாற்றி விட்டுருவார்னா ரீட்டைலர்கிட்ட வந்து மாற்றி விடுவார். சரிங்களா? அதனால தான் சேல்ஸ் டேக்ஸ் இன்டைரக்ட் டேக்ஸ்ன்றோம். அடுத்து, சுங்கத்தீர்வை. சுங்கத்தீர்வைனா வெளிநாட்டிலேருந்து ஏதாவது ஒரு பொருள் வந்து இந்தியாவுக்குள்ள வந்து இறக்குமதி ஆகுது, அந்த இறக்குமதியான பொருள் மேலே ஒரு டேக்ஸ் வந்து போடுறாங்க. அதான் வந்து கஸ்டம்ஸ் டியூட்டி, சுங்கத்தீர்வை அப்படின்றாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு தங்கம் வந்து வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்குள்ளே இறக்குமதி ஆகுது, அந்த தங்கத்து மேலே ஒரு வரி போடுறாங்க அப்படின்னா அந்த வரியை வந்து என்ன பண்ணி விடுவாங்கன்னா யாரெல்லாம் இந்தியாவுக்குள்ளே தங்கம் வாங்குறாங்களோ அவங்க மேலே வந்து மாற்றி விட்ருவாங்க. சரிங்களா? அதனால தான் கஸ்டம்ஸ் வந்து இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்றோம். அடுத்து, என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ் அப்படின்னா இப்போ ஒரு தேட்டருக்கு வந்து போகிறீங்க, ஒரு பார்க்குக்கு வந்து போகிறீங்க அப்படின்னா அதில் வந்து நீங்கள் டிக்கெட் வாங்கும்போது டேக்ஸ்ன்னு போட்டிருக்கோம். அந்த டேக்ஸை யார் மேலே போட்டதுன்னா அந்த பார்க் ஓனர், தேட்டர் ஓனர் மேலே போட்டது. அவர் என்ன பண்ணி விடுவார்னா யாரெல்லாம் படம் பார்க்க வராங்களோ யாரெல்லாம் பார்க்குள்ளே வராங்களோ அவங்க மேலே வந்து மாற்றி விட்டுருவார். இதான் வந்து கேளிக்கை வரி, என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ் அப்படின்றோம். அடுத்து, சர்வீஸ் டேக்ஸ். சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்னா இப்போ ஒரு ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட போகிறீங்க, அது வந்து சர்வீஸ் டேக்ஸ் தான். ஏன்னா சர்வீஸ் பண்ணுறாங்களா அது சர்வீஸ் டேக்ஸு. சாப்பாடு பரிமாறுறதுனால, சாப்பாடு செஞ்சு கொடுக்குறதுனால. சரி, இப்போ ஹோட்டலுக்கு வந்து போடுறோம். ஹோட்டலுக்கு வந்து போகிறப்போ சாப்பிட்டு முடிச்சோடனே ஒரு பில்லில் வந்து டேக்ஸ் வரும், அது சர்வீஸ் டேக்ஸ் தான். அந்த டேக்ஸ் யார் மேலே போட்டதுன்னா அந்த ஹோட்டல் ஓனர் மேலே போட்டது. ஆனால் அந்த ஓனர் என்ன பண்ணி விடுவார்னா
யாரெல்லாம் அந்த ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட வராங்களோ அவங்க மேலே வந்து மாற்றி விட்ருவார். அதனால தான் வந்து இது சர்வீஸ் டேக்ஸை இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இது ஃபுல்லாக முன்னாடி இருந்தது சரிங்களா. இந்த இன்டைரக்ட் டேக்ஸ்லாம் வந்து முன்னாடி இருந்தது. இப்போ இதில் சில நிறைய குறைபாடுகள் இருந்தனால இதை ரீஃபார்ம் பண்ணி தான் என்ன பண்ணாங்கன்னா ஜிஎஸ்டின்னு ஒரு 2017 வந்து கொண்டு வந்தாங்க. கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ்னு சொல்லி இதை ஃபுல்லாக ஒருங்கிணைச்சு கொண்டு வந்ததான் ஜிஎஸ்டி. இது வந்து பழைய நடைமுறை. சரி, மறைமுக வரியோட நன்மைகள் என்ன சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒய்டர் கவரேஜ் அப்படின்னா இன்டைரக்ட் டேக்ஸ் வந்து ரொம்ப பரந்தளவிலாக இருக்குது. பரந்தளவில்னா இப்போ டைரக்ட் டேக்ஸ் கட்டுறவங்களோட எண்ணிக்கை கம்மி, அதனால் அவேர்னஸும் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஆனால் இன்டைரக்ட் டேக்ஸோட அவேர்னஸும் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அதை பற்றி தெரியாமலே என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் கட்டிட்டு தான் பொருள் வாங்குவாங்க. அதாவது டைரக்ட் டேக்ஸை கட்டுறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மி, ஆனால் இன்டைரக்ட் டேக்ஸ் எல்லாருமே கட்டியிருப்பாங்க. அது தெரியலனா கூட கட்டியிருப்பாங்க. இப்போ எல்லாருமே பொருள் ஒன்று வாங்குவாங்க. அந்த பொருள் வாங்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா டேக்ஸை பே பண்ணி தான் வந்து அந்த பொருளே வந்து வாங்கியிருப்பாங்க. அதனால அதை வந்து இது ஒய்டர் கவரேஜ் அப்படின்றாங்க, பரந்தளவிலான வரி அப்படின்றாங்க. அடுத்து ஈக்குவிட்டபிள். இதில் என்ன ஈக்குவிட்டபிள் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சில ஆடம்பர பொருட்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமான வரியை வந்து விதிப்பாங்க. எக்ஸாம்பிள் வந்து ரோல்ஸ் ராய்ஸ் காருக்கெல்லாம் வந்து அதிகமான வரி தான். பென்ஸ், BMW இந்த கார்களுக்கெல்லாம் வந்து அதிகமான வரி தான். பைக்கில் பார்த்தீங்கன்னா ஹார்லி டேவிட்சன் பைக்குக்கும் அதிகமான வரி வந்து போடுறாங்க. அப்போது ஆடம்பர பொருட்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அதிகமான வரியை வந்து போடுறாங்க. அது எதுக்காக செலவு பண்ணுறாங்கன்னா வளர்ச்சி திட்ட பணிகளுக்காக செலவு பண்ணுறாங்க, ஏழை எளிய மக்களுக்காக வந்து செலவு பண்ணுறாங்க சரிங்களா. இதான் வந்து ஈக்குவிட்டபிள், இன்டைரக்ட் டேக்ஸோட ஈக்குவிட்டபிள் அப்படின்றாங்க. அடுத்து எக்கானாமிக்கல் அப்படின்னா இப்போது அதில் சிக்கனம் பார்த்தோம்னா டேரெக்டாக வந்து யார் மேலே டேக்ஸ் போட்டோமோ அவரே வந்து கட்டிடுறாரு. அதனால் வந்து அது டைரக்ட் டேக்ஸோட எக்கானாமிக்கல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்டைரக்ட் டேக்ஸோட எக்கானாமிக்கல் என்னென்னா இது பல ஆட்களை வந்து கடந்து வருது. ஆனால் அந்த கடந்து வர்ற ஆட்கள்கிட்ட இருந்தெல்லாம் அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணுறது யாருன்னா மேனுஃபேக்சரே வந்து கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட்டை வந்து கட்டிடுறாரு. இது கவர்மெண்ட்டுக்கு வந்து சிக்கனமாக இருக்குது. மேனுஃபேக்சருக்கு தான் வந்து அது கஷ்டமாக இருக்கே தவிர கவர்மெண்ட்டுக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப சிக்கனமாக இருக்குது. நம்ம போய் அதை வந்து முழு ஆள்கிட்டையும் வந்து கலெக்ட் பண்ணுற அவசியம் வந்து இல்லை, அவரே வந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கொடுத்துறாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா. அதுக்கடுத்து தீய பழக்கங்களை வந்து குறைத்தல் அப்படின்னா இப்போ உடலுக்கு வந்து தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்கள் மேலே வந்து அதிகமான டேக்ஸ் வந்து போடுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து இந்த ஆல்கஹால், சிகரெட்டு இந்த மாதிரி பொருட்கள் வந்து அதிகமாக போடுவாங்க. அடுத்து கேம்லிங், ஆன்லைன் கேம்லிங் விளாட்றது இந்த மாதிரி இதில் வந்து அதிகமாக போடுவாங்க. கிட்டத்தட்ட 40% டேக்ஸ் வரைக்கும் போடுறாங்க. ஏன் அப்படின்னா அதோட கன்சம்ஷனை வந்து குறைக்கணும், அதை யூஸ் பண்ணுறதை வந்து குறைக்கணும் அப்படின்றதுக்காக அவ்வளோ டேக்ஸ் வந்து போடுறாங்க. ஓகேவா. அடுத்து கன்வீனியன்ட் அப்படின்னா இப்போது இன்டைரக்ட் டேக்ஸ் எல்லாரும் வந்து கட்டி தான் வந்து பொருள் வாங்குறாங்க. ஆனால் நம்ம டேக்ஸை கட்டி தான் வந்து பொருள் வாங்குகிறோம் அப்படின்ற ஒரு உணர்வு இல்லாமலே வந்து அந்த பொருளை வந்து வாங்கிடுறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போது டைரக்ட் டேக்ஸை வந்து கட்டுறோம் அப்படின்னா அதை பற்றி நமக்கு தெரியும். 10 லட்ச ரூபா சம்பளம் வாங்குகிறோம், அதில் 1 லட்ச ரூபா டேக்ஸாக கட்டுறோம் அப்படின்னா அந்த ஒரு ஃபீலோடு தான் வந்து கட்டுவோம். நம்ம டேக்ஸ் வந்து கட்டுறோம் அப்படின்னு சொல்லி ஃபீலோடு தான் கட்டுவோம். ஆனால் இன்டைரக்ட் டேக்ஸில் பொருள் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா நம்ம டேக்ஸ் கட்டி தான் வந்து பொருள் வாங்குகிறோம் அப்படின்ற எந்த ஒரு உணர்வின்மே இல்லாமல் நம்ம வாங்கிடுறோம். இது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு 10 ரூபாய்க்கு பிஸ்கட் வாங்கணும் அப்படின்னா அந்த பொருளோட ரேட்டு தான் வந்து 10 ரூபா அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு வாங்கிறோம். ஆனால் அதுக்குள்ளே டேக்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் எல்லாமே இருக்குது அப்படின்றது பொதுமக்களுக்கு வந்து தெரியாது. இது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா. அந்த ஒரு ஃபீலே இல்லாமல் வந்து பொருளை வந்து வாங்கிடுறோம் அப்படின்றாங்க. சரி, சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். அதாவது நான் இதுக்கு முன்னாடி பார்த்த பல மறைமுக வரிகளை ஒருங்கிணைச்சு தான் வந்து இந்த ஜிஎஸ்டின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இந்த ஜிஎஸ்டின்னு கொண்டு வர்றதுக்கான 2 காரணம் வந்து முக்கியமான காரணம். என்னன்னா ஜிஎஸ்டி கொண்டு வர்றதுக்கான காரணம் 2 முக்கியமான காரணம். ஒன்று என்னன்னா கஸ்கட்டிங் எஃபெக்ட், அடுக்கு விளைவு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுக்கு விளைவுனா இப்போது ஒரு வரி மேலே வரி விழுகிறது. எக்ஸாம்பிள் வந்து முன்னாடி இருக்க ஓல்டு இன்டைரக்ட் டேக்ஸில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா இப்போ ஒரு டீ தூள் வந்து 100 ரூபாய்க்கு வந்து விற்கிறாங்க அப்படின்னா அது மேலே வந்து ஒரு உற்பத்தி வரி வந்து போடுறாங்க. எத்தனைனா 10% போடுறாங்க. இப்போ எவ்வளோ வருது அப்படின்னா 110 ரூபா வந்து வருது சரிங்களா. இப்போது அந்த 110 ரூபா டீ தூளை மறுபடியும் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு 10% டேக்ஸ் போடுவாங்க சரிங்களா. அது எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 121 ரூபா வரும். அதாவது 110 10% வந்து 11 ரூபா சரிங்களா. அப்போது இங்கே எவ்வளோ % டேக்ஸ் போட்டிருக்கோம் அப்படின்னா 10 மொத்தம் 20% டேக்ஸ் தான் வந்து போட்டிருக்கோம். 100 ரூபாவில் எவ்வளோ 20% எவ்வளோன்னா 20 ரூபா தான் வரணும். அதாவது 120 ரூபா வரணும். ஆனால் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 121 ரூபா வந்து வந்திருக்கு. ஏன் வந்து 1 ரூபா எக்ஸ்ட்ரா வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்க சிஸ்டத்தில்
இந்த 2 உடைச்சு அப்படின்னா 100 + 10. அப்போ இந்த 10% டேக்ஸ் எதில் விழுந்திருக்கு அப்படின்னா இந்த 100 ரூபா பொருள் மேலே விழுந்திருக்கு, ப்ளஸ் அந்த முன்னாடி போட்ட டேக்ஸ் மேலே வந்து விழுந்திருக்கு. சரிங்களா, இது 10 ரூபா, இது 1 ரூபா. சரிங்களா, 11 ரூபா, 120 ரூபா வந்து விழுந்திருக்கு. அப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா 100 ரூபா மேலே பொருள் மேலே விழுந்திருக்கு, முன்னாடி போட்ட 10 ரூபா டேக்ஸ் மேலே வந்திருக்கு. அப்போ டேக்ஸ் மேலே டேக்ஸ் போடுறதுனால 120 ரூபா வர வேண்டிய இடத்துல எவ்வளோ வந்து கிடக்கு அப்படின்னா 120 ரூபா வந்து கிடக்கு. சரிங்களா, இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக கம்மியான அமௌண்ட்டில் வந்து சொல்கிறேன். ஆனால் இதை ரொம்ப அதிகமான அமௌண்ட்டு, ரொம்ப பெரிய பெரிய பொருள் மேலே விழுந்துச்சு அப்படின்னா பொருளோட ரேட் வந்து அதிகமாகும். அப்போ இந்த பொருளோட ரேட்லாம் வந்து அதிகமாகிறது யார் மேலே விழுகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் மேலே தான் வந்து விழுகும். சரிங்களா, மக்கள் மேலே விழுந்துச்சு அப்படின்னா பர்ச்சேசிங் பவர் குறையும். அது யாரை பாதிக்கும் அப்படின்னா உற்பத்தியாளர்களாக வந்து திரும்பி வந்து பாதிக்கும். சரிங்களா, அதுக்கான அந்த எஃபெக்டை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கஸ்கேட்டிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அடுக்கு விளைவு. இது முன்னாடி இருக்க இன்டைரக்ட் டேக்ஸில் வந்து இருந்துச்சு. சரிங்களா, சரி, அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பலமுனைன்னு சொல்லுவாங்க, பலமுனை இல்லை பலவரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது ஆயத்தீர்வை உற்பத்தி வரி வந்து யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கும். சேல்ஸ் டேக்ஸ் விற்பனை வரி யார்கிட்ட இருக்கும்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டை வந்து இருக்கும். இப்போ ஒரு பொருளை வந்து உற்பத்தி பண்ணுறாங்க மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, இதில் வந்து ஒரு டீ தூள் வந்து ஒரு 3 ரோசஸ் டீ தூள் வந்து இருக்குன்னு வைங்க. 3 ரோசஸ் டீ தூள் வந்து இருக்குது. இதெல்லாம் உற்பத்தி ஆகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா உற்பத்தி வரின்னு ஒரு போடுவாங்க. எவ்வளோனா ஒரு 100 ரூபா டீ தூளில் 10% டேக்ஸ் போடுறாங்கன்னா 110 ரூபா வரும். சேம் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ போடுவாங்கன்னா 10% தான் போடுவாங்க. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு யூனிஃபார்மிட்டியாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக ஒரே மாதிரி டேக்ஸ் தான் வந்து போடுவாங்க. இங்கேயும் வந்து 110 தான். சரி, அதுக்கடுத்து இந்த டீ தூளை வந்து ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு சேல்ஸ் பண்ணும்போது சேல்ஸ் டேக்ஸ்னு ஒன்று போடுவாங்க. இந்த சேல்ஸ் டேக்ஸ் யார் கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்குது. அப்போது மகாராஷ்டிரா வந்து 10% போடுது அப்படின்னா 120 ரூபா வந்துடும். இதே இது தமிழ்நாடு வந்து ஒரு 20% டேக்ஸ் போடுறாங்க. இவங்க 10 போடுறதுனால அவங்க 10 போடுற அவசியம்லாம் இல்லை. ஏன்னா சேல்ஸ் டேக்ஸ் யார் கண்ட்ரோலில் இருக்குன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்குது. அப்போது இங்கே 10 போடுறாங்க, 121 வருது. இங்கே 20 போடுறாங்க, ஒரு 135 ரூபா கிட்ட வருது. சரிங்களா, அப்போது ஒரு உற்பத்தி வரி போடும்போது கரெக்டாக வந்துருச்சு. இதே இது விற்பனை வரி போடும்போது ஸ்டேட் கவர்மெண்ட் போடுறப்ப என்ன ஆகுதுன்னா அந்த டேக்ஸோட ப்ரைஸில் வந்து வேரியபிள் ஆகுது. அப்போது எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரியான வரியை வந்து விதிக்க முடியல. அதனால் பொருளோட ரேட்டு வந்து ஒரே மாதிரியே இல்லை அப்படின்றாங்க. மகாராஷ்டிராவில் ஒரு டீ தூள் வாங்குறதுக்கும் தமிழ்நாட்டில் டீ தூள் வாங்குறதுக்கும் அந்த ப்ரைஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது. இதுக்கான காரணம் என்னென்னா அந்த முன்னாடி இருக்க அந்த டேக்ஸோட சிஸ்டம் தான் வந்து இதுக்கான காரணம் அப்படின்றதுக்காக இந்த 2 விஷயத்துக்காக தான் ஜிஎஸ்டின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஒன்று என்னென்னா அந்த அடுக்கு விலையை வந்து குறைக்கணும். அடுக்கு விலைனா டேக்ஸ் மேலே டேக்ஸ் போகிறத வந்து குறைக்கணும். இன்னொன்று இந்தியா ஃபுல்லாக ஒரே மாதிரியான வரியை வந்து இருக்கணும். சரி, இப்போ வந்து ஜிஎஸ்டி கீழே கொண்டு வந்தனால இந்த உற்பத்தி வரியை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது விற்பனை வரியை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துக்கிடுச்சா அப்படிங்கிறதுனா இல்லை, ஸ்டேட் கவர்மெண்ட்டாக தான் இருக்குது. ஆனால் அவங்க வந்து ஒரு ஸ்லாப் கொடுத்துட்டாங்க. ஸ்லாப் அப்படின்னா இந்தந்த பொருட்களுக்கு இந்த சதவீதம் தான் வந்து போடணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அதனால் ஸ்டேட் கவர்மெண்ட்டு முன்னாடி மாதிரி அவங்களோட இஷ்டத்துக்கு வந்து போட முடியாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்து அந்த டேக்ஸ் ஸ்லாப்பை வச்சு தான் வந்து போடுறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு டிவி இருக்குது, டிவி வந்து சேல்ஸ் பண்ணாங்க அப்படின்னா அது இந்தியா ஃபுல்லாக எங்கே சேல்ஸ் ஆனாலும் 10% தான் போடணும் அப்படின்ட்டாங்க. இப்போ தமிழ்நாடு 10 தான் போடும், மகாராஷ்டிராவும் வந்து 10 தான் போடும். அப்போ இந்த யூனிஃபார்மிட்டி வந்து வந்துருச்சு. அப்போது விலை வந்து என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டிவி வந்து எங்கே வாங்கினாலும் ஒரே மாதிரியான ரேட்டு தான் இருக்கும். சரிங்களா, அதனால தான் வந்து ஜிஎஸ்டி வந்து கொண்டு வந்தது. ஓகேவா, நிறையா காரணங்கள் இருக்குது. ஆனால் முக்கியமான காரணம் இந்த 2 தான். அடுக்கு விளைவை குறைக்கணும், அதே மாதிரி இந்தியா ஃபுல்லாக ஒரே மாதிரியான விலையை வந்து கொண்டு வரணும் அப்படின்றத தான் வந்து இதை கொண்டு வந்தது. சரி, ஜிஎஸ்டி வந்து இந்தியாவில் வந்து எப்போ கொண்டு வந்தது அப்படின்னா 2017 மார்ச் 29 பார்லிமெண்ட் ஒப்புதல் வாங்குறாங்க. ஜூலை 1 2017 நடைமுறைக்கு கொண்டு வராங்க. சரிங்களா, மார்ச் 29 2017 பார்லிமெண்ட் ஒப்புதல், ஜூலை 1 2017 நடைமுறைக்கு இந்தியா ஃபுல்லாக வந்து கொண்டு வராங்க. சரி, நம்ம எந்த மாடலை வந்து ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா கனடியன் மாடல் தான் வந்து ஃபாலோ பண்ணுறோம், கனடா மாதிரியே தான் ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் ஜிஎஸ்டி ஃபஸ்ட்டு கொண்டு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் தான் 1954 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரி, இப்போ ஏன் வந்து நம்ம ஃப்ரான்ஸ் இதை ஃபாலோ பண்ணாமல் கனடாவை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ரான்ஸ் கவர்மெண்ட் வந்து ஒரு சிங்கிள் கவர்மெண்ட், ஒற்றையாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, யூனியன் கவர்மெண்ட். ஆனால் நம்ம இந்தியா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா யூனியன் ப்ளஸ் ஃபெடரல் ரெண்டுமே வந்து இருக்கும். அதாவது நம்ம சொல்ல போனோம்னா டபுள் கவர்மெண்ட் இருக்குன்னு அர்த்தம். ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் 2 கவர்மெண்ட்டுமே இருக்கும். அப்போ நம்ம அந்த மாடலை யூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்குது, சூட்டபுளாக இருக்குன்றதுக்காக தான் கனடியன் மாடலை வந்து யூஸ் பண்ணுறோம். நம்ம ஃபாலோ பண்ணுற மாடல் வந்து கனடா மாடல். ஆனால் ஜிஎஸ்டி ஃபஸ்ட்டு வந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் தான் 1954.
சரி, ஜிஎஸ்டி வந்து 2017 தான் ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஜிஎஸ்டிக்கான வரலாறு பார்த்தீங்க எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 ஸ்டார்ட் ஆகிருக்கு. 1998 டு 2003 வரைக்கும் வாஜ்பாய் கவர்மெண்ட்டு இந்தியாவில் இருக்காங்க. அவங்க தான் வந்து மறைமுக வரிக்கு மாற்றாக சில சீர்திருத்தங்களை கொண்டு வரணும் அப்படின்றக்க ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. 2002 ஃபார்ம் பண்ணுறாங்க. என்ன கமிட்டின்னு பார்த்தீங்கன்னா விஜய் கேல்கர்ன்ற குழு. இவங்க வந்து 2004 அவங்களோட ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறாங்க. இந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா மறைமுக வரிலாம் வந்து மாற்றி ஜிஎஸ்டிக்குள்ளே வந்து கொண்டு வாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கேற்றப்பல பில் பாஸ் பண்ணுறதுக்குள்ளே வந்து அவங்களோட கவர்மெண்ட் வந்து ஃபுல்லாக டிசால்வ் ஆயிடுது. அதுக்கப்புறம் 2004 டு 2014 வரைக்குமே மன்மோகன் சிங் கவர்மெண்ட் இருந்துச்சு. அவர் 2 டைம் வந்து ட்ரை பண்ணார். சரிங்களா, 2006 2011 வந்து ட்ரை பண்ணார். ஆனால் என்ன ஆகலை அப்படின்னா பில் வந்து பாஸ் ஆகலை. ஏன்னா அந்த டயத்தில் வந்து கூட்டணி அரசாங்கம் இருந்தனால ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஒப்புதல் வேணும் அப்படின்றதுக்காக கரெக்டாக வந்து பாஸ் ஆகலை. ஏன்னா இது பல ஸ்டேட்டுக்கு வந்து என்ன உருவாக்கும் அப்படின்னா ஒரு டீமெரிட்ஸாக தான் இருக்கும், பாதகமாக தான் இருக்கும். அதாவது வளர்ச்சி அடைந்த மாநிலங்களுக்கு பாதகமாக இருக்கும், வளருகின்ற மாநிலங்களுக்கு இது வந்து சாதகமாக வந்து இருக்கும். அதனால் நிறைய வளர்ச்சி அடைந்த மாநிலங்கள் வந்து கூட்டணி கட்சிகள் இருந்தனால அந்த பில்லை வந்து பாஸ் பண்ண வைக்க முடியலை. சரிங்களா, சரி. அடுத்து லாஸ்ட்டாக வந்து எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா 2017 வந்து மார்ச் 29 பார்லிமெண்ட் ஒப்புதல் வாங்கிறாங்க. இப்போ சிங்கிள் மெஜாரிட்டியில் வந்து பிஜேபி ஆட்சியில் இருந்தாங்க, அதனால் பாஸ் பண்ணிடுறாங்க. ஜூலை 1 2017 நடைமுறைக்கு வந்துருச்சு. ஓகேவா, சரி. ஜிஎஸ்டியில் எத்தனை டைப்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 டைப்ஸ் வந்து இருக்குது. சரிங்களா, சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி 3 டைப்ஸில் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. சரிங்களா, இதில் சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டினா ஒரே ஸ்டேட்டுக்குள்ளே வித்தின் ஸ்டேட்டுக்குள்ளே பொருள் உற்பத்தி ஆகுது, சேல்ஸ் ஆகுது. ஒரு பொருள் வந்து உற்பத்தி ஆகுது, சேல்ஸ் ஆகுது. அதாவது ஒரே இப்போ தமிழ்நாடுக்குள்ளே ஒரு டீத்தூளை வந்து உற்பத்தி பண்ணுறாங்க, அதே டீத்தூளை தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 18% ஜிஎஸ்டி போகிறாங்கன்னு வைங்க. 18% ஜிஎஸ்டி போடுறாங்கன்னா இதை 2ஆக பிரிச்சுக்கிடுவாங்க. ஒன்று எஸ்ஜிஎஸ்டி, இன்னொன்று சிஜிஎஸ்டி. அதாவது எஸ் அப்படின்னா ஸ்டேட் ஜிஎஸ்டி, சினா சென்ட்ரல் ஜிஎஸ்டி. அப்போது ஒரு 9% ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்துக்கிறோம், ஒரு 9% சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எடுத்துக்கிறோம். சரிங்களா, அதாவது ஒரே ஸ்டேட்டுக்குள்ளே உற்பத்தி ஆகுது, ஒரே ஸ்டேட்டுக்குள்ளே வந்து சேல்ஸ் ஆகுது அப்படின்னா இந்த சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி அப்ளை ஆகும். அது ஒரு பர்சன்டேஜ் இருந்துச்சு, 18%னா 9 சொல்லி 2ஆக பிரிச்சுக்கிடுவாங்க. 12%னா 6 சொல்லி 2ஆக வந்து பிரிச்சுக்கிடுவாங்க. ஓகே, சரி. அதுக்கடுத்து ஐஜிஎஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் டு ஸ்டேட் வந்து மாறுது. ஸ்டேட் டு ஸ்டேட்னா ஒரு ஸ்டேட்டில் வந்து உற்பத்தி ஆகுது, இன்னொரு ஸ்டேட்டில் சேல்ஸ் ஆகுது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு டீத்தூள் வந்து தமிழ்நாட்டில் உற்பத்தி ஆகுது, மகாராஷ்டிராவில் வந்து சேல்ஸ் ஆகுது அப்படின்னா அந்த டயத்தில் ஐஜிஎஸ்டி போடுவாங்க. இந்த ஐஜிஎஸ்டி யார் போடுவாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் போடுவாங்க. இப்போது மேலே இருக்கிறதுல சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி பார்த்தோம்னா சிஜிஎஸ்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்டுருவாங்க, எஸ்ஜிஎஸ்டி ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து போட்டுருவாங்க. ஆனால் ஸ்டேட் டு ஸ்டேட் மாறுது. ஒரு ஸ்டேட்டில் உற்பத்தி ஆகி இன்னொரு ஸ்டேட்டில் தமிழ்நாட்டில் உற்பத்தி ஆகுது, மகாராஷ்டிராவில் சேல்ஸ் ஆகுது அப்படின்னா அந்த டயத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஐஜிஎஸ்டின்னு ஒன்று போடுவாங்க. அதில் அதே மாதிரி ஒரு 18% இருக்குன்னு வைங்க. சேம் அதே மாதிரி 18% போடுறாங்கன்னா இதை 2ஆக பிரிச்சுக்கிறோம், 9 பிரிச்சுக்கிறோம். ஒரு 9% சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துக்கிறோம், இன்னொரு 9% மகாராஷ்டிரா கொடுத்துரும். அதாவது எந்த மாநிலத்தில் சேல்ஸ் ஆச்சோ அந்த மாநிலத்தில் வந்து என்ன பண்ணிடும்னா அந்த டேக்ஸோட பர்சன்டேஜை வந்து கொடுத்துரும். அதனால தான் நிறைய உற்பத்தி பண்ணுற மாநிலங்கள் வந்து இந்த ஜிஎஸ்டினால் பாதிக்கப்பட்டாங்க. எக்ஸாம்பிள் வந்து நம்ம மாநிலம், நம்ம குஜராத் மாநிலங்கள்லாம் வந்து பாதிக்கப்பட்டாங்க. நம்மளாம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுற மாநிலம், அதிகமாக உற்பத்தி பண்ணுற மாநிலம். அதனால் நமக்கு வந்து ஜிஎஸ்டி அதிகமாக கிடைக்காது. இந்த பொருட்களை யார் வாங்குறாங்களோ அந்த ஸ்டேட்டுக்கு தான் அதிகமான ஜிஎஸ்டி வந்து போகும். அதனால் நம்ம ஸ்டேட்டில் வந்து அதிகமாக வந்து பாதிக்கப்பட்டோம். சரி, இந்த முன்னாடி சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டியில் 18 பாதியாக பிரிச்சிட்டாங்க, 9 பிரிச்சிட்டாங்க. ஆனால் ஐஜிஎஸ்டியில் 18 பாதியாக பிரிக்கின்ற அவசியம்லாம் இல்லை. பாதியாக பிரிக்கலாம், கம்மியாக அதிகமாக பிரிக்கலாம். இதெல்லாம் யார் கையில் இருக்குது அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் தான் இருக்குது. அவங்களாம் பார்த்து கொடுக்குறதா. எதை வச்சு அதிகமாக கொடுப்பாங்க கம்மியாக கொடுப்பாங்கன்னா பரப்பளவு வச்சு தான் வந்து அதிகமாக கொடுக்குறது கம்மியாக கொடுக்குறதெல்லாம் இருக்குது. ஓகேவா, சரி. ஓகே, சரி. வரி விகிதங்கள் வந்து எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 4 இருக்குது. முன்னாடி வந்து 5 இருந்துச்சு. முன்னாடி பார்த்தீங்கன்னா 0, 5, 12, 18, 28. சரிங்களா, மொத்தம் 5 இருந்துச்சு. இந்த 5ல் எதை எடுத்துட்டாங்கன்னா 12லையும் 28 எடுத்துட்டாங்க. எதை ஆட் பண்ணிட்டாங்கன்னா 40 வந்து ஆட் பண்ணிட்டாங்க. அதாவது இந்த 2 வந்து ஏன் எடுத்தாங்க அப்படின்னா இந்த 2ல இருந்தும் வருமானம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக வந்துச்சு. அதாவது மொத்தம் 5 ஸ்லாப் இருக்கனால இதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்குது அப்படின்றதுக்காக ஏதாவது ஒரு ஸ்லாப் வந்து தூக்கிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. அது எந்த ஸ்லாப் தூக்கலான்னு பிளான் பண்ணுறப்போ எந்த ஸ்லாப்பில் வந்து கம்மியான வருவாய் வருதோ அந்த ஸ்லாப் வந்து தூக்கிடலான்னு பிளான் பண்ணாங்க. அதில் பார்க்கும்போது இந்த 0, 5, 18 வந்து கிட்டத்தட்ட 90% வருவாய் வந்து இந்த 3 இதில் தான் வந்துச்சு. 0, 5, 18 வந்துச்சு. 10% வருவாய் தான் இந்த 12, 28 வந்துச்சு. அதனால் அந்த 12லையும் 28லையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா தூக்கிட்டு
இந்த 28ல் இருக்க பொருளை 18ல் வச்சுட்டாங்க. அதுக்கடுத்து 12ல் இருக்க பொருளை எதில் வச்சுட்டாங்கன்னா 5ல் வந்து வச்சுட்டாங்க. சரிங்களா? சரி, எக்ஸ்ட்ரா வந்து இந்த 14 ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. ஏன் வந்து இந்த 14 ஒன்று ஆட் பண்ணணும் அப்படின்னா 28% என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆடம்பர பொருட்கள் இருக்கும், உடலுக்கு தீங்கி விளைவிக்கக்கூடிய பொருட்கள் வந்து இருக்கும். சரிங்களா? அப்போது 28 எடுத்த பின்னாடி இப்போ 12 எடுத்தனால 12 இருக்கிறதுக்கு 5ல் வச்சுட்டாங்க. இப்போ 28 எடுக்கிறனால 28லேருந்து எங்கே வைக்கணும் அப்படின்னா 18ல் வைக்கணும். அதில் 18ல் வைக்கும்போது ஆடம்பர பொருட்கள், உடலுக்கு தீங்கி விளைவிக்கக்கூடிய பொருட்கள், இந்த 2 பொருட்களை தவிர்த்து மற்ற பொருட்களை எதில் வச்சுட்டாங்க அப்படின்னா 18ல் வச்சுட்டாங்க. இந்த பொருளை 18ல் வைக்க முடியாது. ஏன்னா இதை கன்சம்ஷனை குறைக்கிறன்றதுக்காக தான் அதிகமான வரியை வந்து போடுறாங்க. இன்னொன்று ஆடம்பர பொருட்களுக்கு அதிகமான வரி போடுறதுக்காக தான் 28ல் வச்சாங்க. இதை தூக்கி மறுபடியும் எதில் வைக்க முடியாதுன்னா 18ல் வைக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த 2க்கு மட்டுமே ஒரு ஸ்லாப் வந்து உருவாக்குனாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா 40%. அப்போ அந்த 40%ல் என்ன இருக்குது அப்படின்னா உடலுக்கு தீங்கி விளைவிக்கக்கூடிய பொருட்கள், இல்லை மற்ற இந்த ஆன்லைன் கேமிங் சம்மந்தமானது, அடுத்த ஆடம்பர பொருட்கள், இதெல்லாம் வந்து எதில் இருக்குன்னா 40%ல் வந்து இருக்குது அப்படின்றாங்க. இப்போதைக்கு எத்தனை பர்சன்டேஜ், எத்தனை வரி விகிதங்கள் இருக்குன்னா மொத்தம் 4 தான் இருக்குது. 0, 5, 18, 40 தான் வந்து இருக்குது. 0ன்றது அத்தியாவசிய தேவைகள், அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து 0ல் இருக்கும். அடுத்து 5%ன்றது அன்றாட தேவைகள் வந்து இருக்கும். அடுத்து 18%ன்றது அந்த எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் வந்து இருக்கும். 40%ன்றது ஆடம்பர பொருட்கள், தீய பழக்க வழக்க பொருட்கள் வந்து இதில் இருக்கும். சரிங்களா? 40% இப்போதைக்கு இந்த 4 ஸ்லாப் தான் வந்து இருக்குது. இந்த 4மே வந்து எப்போ நடைமுறைக்கு வந்துச்சுன்னா 2025 செப்டம்பர் 1லேருந்து தான் வந்து நடைமுறைக்கு வந்துச்சு. 2025 செப்டம்பர் 1லேருந்து தான் வந்து நடைமுறைக்கு வந்துச்சு. சரி, இந்த ஸ்லாபெல்லாம் வந்து யார் தீர்மானிப்பா, யார் வந்து முடிவு பண்ணுவா, யார் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணுவா அப்படின்னா அதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது. அதுதான் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கவுன்சில்ன்ற ஒரு அமைப்பு. ஜிஎஸ்டி கவுன்சில்ன்ற அமைப்பு இதை பற்றி கான்ஸ்டியூஷன்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. 279A பிரகாரம் ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து கட்டாயமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ இது என்ன பாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனல் பாடி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? கான்ஸ்டியூஷனல் பாடி, ஏன்னா கான்ஸ்டியூஷன்லேயே அதுக்குன்னு ஒரு இடத்த வந்து தனியாக வந்து ஒதுக்கிட்டாங்க. சரி, இதுக்கு தலைவர் வந்து யாராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய நிதியமைச்சர் தான் வந்து இதுக்கு தலைவராக இருப்பாங்க. உறுப்பினர் வந்து யாராக இருப்பாங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டோட நிதியமைச்சர். தலைவர் மத்திய நிதியமைச்சர், உறுப்பினர் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டோட நிதியமைச்சர். இது வந்து வருஷத்துக்கு இவ்வளோ டைம் வந்து கூடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அத்தனை டைம் வந்து என்ன பண்ணணும்னா கூட்டம் வந்து நடத்துவாங்க. இப்போ வரைக்கும் எத்தனை கூட்டம் நடந்திருக்குன்னா 56 கூட்டம் வரைக்கும் நடந்திருக்கு. ஜிஎஸ்டி கவுன்சிலில் 56 கூட்டம் வந்து நடந்திருக்கு. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து புதுடில்லி. இதோட நோக்கம் வந்து என்னென்னா ஜிஎஸ்டி தொகையான வரி விலக்குகள், விதிகளை வந்து மாற்றுதல், தீர்மானித்தல். ஓகேவா? இதோட தலைவர் வந்து நிதி அமைச்சர், உறுப்பினர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாநில நிதியமைச்சர். ஓகேவா? சரி, இதில் எடுக்கிற முடிவுகள் வந்து ஒருமித்த கருத்தோடு எடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஓட்டு தான் போடுவாங்க. சரிங்களா? அதில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ ஓட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ல் 1 பங்கு, அதாவது எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னா 33%. அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஓட்டு போட்டாங்க அப்படின்னா வெயிட்டேஜ் எவ்வளோ வரும்னா 33% விழுகும் அப்படின்னு அர்த்தம். ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ ஓட்டு அப்படின்னா 3ல் 2 பங்கு, அதாவது 66% வந்து ஓட்டு வந்து விழுவும் அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போது அது பாஸ் ஆகணும் அப்படின்னா எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு விழுந்திருக்கணும் அப்படின்னா 4ல் 3 பங்கு, அதாவது 75% வந்து விழுகணும் அப்படின்னு அர்த்தம். ஏன் வந்து 75 வச்சுருக்காங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் நினச்சா மட்டுமே என்ன பண்ண முடியாது, தீர்மானிக்க முடியாது. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் நினச்சா மட்டுமே தீர்மானிக்க முடியாது. ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் நினச்சா 66 தாண்டாது, சென்ட்ரல் கவர்மெண்ட் நினச்சா 33 தாண்டாது. அப்போ 2 பேருமே வந்து சேர்த்து தான் வந்து கோஆப்ரேட்டிவாக தான் செயல்படணும் அப்படின்றக்காக தான் 75ன்னு ஒன்று வச்சுருக்காங்க. இப்போ 75% ஓட்டு விழுந்தால் தான் அந்த பில் வந்து பாஸ் ஆகும் அப்படின்ட்டுருக்காங்க. ஓகேவா? சரி, இப்போ வரைக்கும் எத்தனை கவுன்சில் கூட்டம் நடந்திருக்குன்னா 56 கவுன்சில் கூட்டம் வரைக்கும் நடந்திருக்கு. அந்த 56வது கவுன்சில் கூட்டத்தில் தான் இந்த 18%, 12% என்ன 12, 28 இந்த 2% என்ன பண்ணாங்க அப்படின்னா தூக்குனாங்க. சரிங்களா? 12, 28% இந்த 2% என்ன பண்ணாங்கன்னா தூக்குனாங்க. 40ன்னு ஒரு % என்ன பண்ணாங்கன்னா ஆட் பண்ணாங்க. அது எந்த கூட்டத்தில் முடிவு எடுத்ததுன்னா ஜிஎஸ்டி கவுன்சில் 56வது கூட்டத்தில் தான் வந்து முடிவு பண்ணது. ஓகேவா? இதான் வந்து ஜிஎஸ்டி. சரி, ஓகே. சரி, இப்போ வந்து டேக்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், டேக்ஸோட டைப்ஸ் என்னென்னு பார்த்தோம், டைரக்ட் டேக்ஸுக்குள்ளே என்னென்ன டேக்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம், இன்டைரக்ட் டேக்ஸுக்குள்ளே என்னென்ன டேக்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம், டைரக்ட் டேக்ஸோட மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் என்னென்னு பார்த்தோம், இன்டைரக்ட் டேக்ஸோட மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் என்னென்னு பார்த்தோம், இன்டைரக்ட் டேக்ஸ் மாற்றா ஜிஎஸ்டி கொண்டு வந்ததை பார்த்தோம். ஏன் கொண்டு வந்தாங்க, இன்டைரக்ட் டேக்ஸுக்கு மாற்றா ஜிஎஸ்டி ஏன் கொண்டு வந்தாங்க, என்ன காரணத்துக்காக கொண்டு வந்தாங்கன்ற பார்த்தோம், ஜிஎஸ்டினா என்னென்னு பார்த்தோம், எப்போ கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தோம், அதுக்காக என்ன கமிட்டி உருவாக்குனாங்கன்னு பார்த்தோம், ஜிஎஸ்டியோட டைப்ஸ் என்னென்னு பார்த்தோம், ஜிஎஸ்டியோட வரி விகிதங்கள் என்னென்னு பார்த்தோம், ஜிஎஸ்டி கவுன்சில்னா என்னென்னு பார்த்தோம், அதோட ஓட்டோட வெயிட்டேஜ் பார்த்தோம், கவுன்சில் கூட்டத்தை பார்த்தோம். சரிங்களா? அது ஃபுல்லாமே முடிஞ்சு. இப்போ டேக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சு. சரிங்களா? சரி, இப்போது
கரண்ட் அப்டேட்டில் பார்த்தோம் அப்படின்னா பட்ஜெட்டில் இது சொன்னது. இப்போ டேக்ஸில் எந்த டேக்ஸ்லேருந்து அதிகமான வருமானம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே டைரக்ட் டேக்ஸ்லேருந்து தான் அதிகமான வருமானம் வரும். இப்போ ஒரு கொஷின் வந்து கேட்குறோம் அப்படின்னா எந்த டேக்ஸ்லேருந்து அதிகமான வருமானம் வரும் அப்படின்னு ஒரு கொஷின் வந்து ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து வர பெரும்பாலான ஆன்சர் என்னவாக இருக்கும்னா ஜிஎஸ்டிலேருந்து தான் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ஜிஎஸ்டியோட இம்பாக்ட் வந்து நிறைய மக்கள்கிட்ட இருக்குது. ஏன்னா ஜிஎஸ்டியை பற்றி நிறைய கேள்விப்படுறாங்க, நியூஸில் வந்து படிக்கிறாங்க. அதனால் டக்குன்னு வந்து யோசிக்காமல் என்ன பண்ணிடுறாங்கன்னா ஜிஎஸ்டிலேருந்து தான் வந்து வருமானம் வரும் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. நான் ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா டைரக்ட் டேக்ஸில் தான் அதிகமான வருமானம் வரும். டைரக்ட் டேக்ஸில் தான் அதிகமான வருமானம் வரணும். ஏன்னா அப்படி வந்தால் மட்டும்தான் அது ஒரு நல்ல கவர்மெண்ட்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா டைரக்ட் டேக்ஸ்ன்றது பணக்காரங்க மேலே வந்து விழுகிறது. இன்கம் டேக்ஸோ கார்பரேட் டேக்ஸோ யாரெல்லாம் அதிகமாக பணம் சம்பாதிக்கிறாங்களோ அவங்க மேலே வந்து விழுகிறது. இன்டைரக்ட் டேக்ஸ் ஜிஎஸ்டின்றது ஏழை எளிய மக்கள் மேலே வந்து விழுகிறது. அதாவது பொருள் மேலே வந்து விழுகுது. அந்த பொருளை வந்து ஏழை மக்களும் வாங்குவாங்க, பணக்காரங்களும் வந்து வாங்குவாங்க. அப்போ ஜிஎஸ்டிலேருந்து அதிகமான வரி வருவாய் வந்துச்சு அப்படின்னா அப்போ அந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னா வரி தீவிரவாதம் வந்து நடந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். வரி தீவிரவாதம்னா எல்லா மக்கள் மேலே என்ன பண்ணிட்டாங்க, பொருளோட ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணி டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி விட்டாங்க. அதனால பொருளோட ரேட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. பொருளோட ரேட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகுதுன்னா இன்ஃப்ளேஷன் ஆயிடுச்சு. அப்போ வரி தீவிரவாதம் வந்து நடந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ பர்ச்சேசிங் பவர் வந்து குறையும், உற்பத்தியாளர் வந்து பாதிக்கப்படுவாங்க, கவர்மெண்ட்டோட பட்ஜெட்டு அந்த ரெவன்யூ வந்து பாதிக்கப்படும். சரிங்களா? அதனால் இன்டைரக்ட் டேக்ஸ் எப்பயுமே வந்து அதிகமாக இருக்கக்கூடாது. சரி, இதே டைரக்ட் டேக்ஸ் அதிகமாக வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா டைரக்ட் டேக்ஸ்ன்றது இன்கம் டேக்ஸு கார்பரேட் டேக்ஸ் ரெண்டுலேருந்து தான் வந்து அதிகமாக வரும். இப்போ இன்கம் டேக்ஸ் வந்து அதிகமாக வந்துச்சு அப்படின்னா இங்கே இந்திய மக்கள் வந்து அதிகமாக சம்பாதிக்கிறாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அதிகமாக சம்பாதிக்கிறான்னு அர்த்தம். இது கார்பரேட் டேக்ஸ் வந்து அதிகமான வருமானம் வந்துச்சு அப்படின்னா கார்பரேட் நிறுவனங்கள் இந்தியாவில் வந்து அதிகமாக இருக்குது, அவங்க அதிகமாக லாபம் சம்பாதிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அதனால தான் எப்பயுமே ஒரு நாட்டில் டைரக்ட் டேக்ஸில் வந்து அதிகமான வருமானம் வரணும், இன்டைரக்ட் டேக்ஸ்லேருந்து வரக்கூடாது. சரிங்களா? சரி, இதில் வந்து ஹைராரிக்கில் பார்த்தோம் அப்படின்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வருமான வரியிலேருந்து அதிகமான வருமானம் வந்திருக்கு. செகண்டு கார்பரேட் டேக்ஸில் வந்து வந்திருக்கு. மூணாவது ஜிஎஸ்டி, நாலாவது மத்திய கலால் வரி, அஞ்சாவது சுங்க வரி. ஓகேவா? சுங்க வரி. இப்போது இதில் வந்து போன டைம் பார்த்தீங்கன்னா வருமான வரி தான் ஃபஸ்ட்டு இருந்துச்சு, செகண்ட் இது இருந்துச்சுன்னா ஜிஎஸ்டி இருந்துச்சு, மூணாவது இது இருந்துச்சு அப்படின்னா கார்பரேட் டேக்ஸ் இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தா அப்படின்னா ஃபஸ்ட்டு வருமான வரி, செகண்டு கார்பரேட் டேக்ஸ், மூணாவது வந்து ஜிஎஸ்டி வந்து இருக்குது. இது ஸ்டேட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்குன்னா மாநில ஜிஎஸ்டி இருக்குது, செகண்ட் வந்து விற்பனை வரி, மூணாவது பத்திரப்பதிவு, நாலாவது வாகன வரி, அஞ்சாவது வந்து மாநில ஆயத்தீர்வை. அதாவது மாநில ஜிஎஸ்டி என்னன்னா கமர்ஷியல் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, வணிக வரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து இப்போ பேர் மாற்றிட்டாங்க. ஜிஎஸ்டி வந்து அப்படின்னா ஜிஎஸ்டின்னு சொல்லி மாநில ஸ்டேட் ஜிஎஸ்டின்னு சொல்லி மாற்றிட்டாங்க. ஓகேவா? சரி, அப்போ இதில் மட்டும் ஏன் வந்து இன்டைரக்ட் டேக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இருக்குது அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இது வந்து ஸ்டேட்டுக்கு டேக்ஸோட ரெவன்யூ ரொம்ப கம்மி தான், சென்ட்ரலுக்கு தான் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். முக்கியமாக பார்த்தோம்னா டைரக்ட் டேக்ஸ் மேக்ஸிமம் எங்கே இருக்குது அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக தான் வந்து இருக்குது. அதனால் ஸ்டேட்டை பற்றி அவ்வளோக்கா கன்சிடர் பண்ணுற அவசியம்லாம் இல்லை. அப்படியே வந்தாலும் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வரும். அது ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் இல்லை. அது சென்ட்ரலில் தான் வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். சென்ட்ரலில் வந்து அதாவது டேக்ஸோட ரெவன்யூ எந்த இடத்துல அதிகமாக இருக்கும் அங்கே தான் வந்து இதெல்லாம் வந்து பார்க்கணும். டைரக்ட் டேக்ஸ்லேருந்து அதிகமாக வரணுமா, இன்டைரக்ட் டேக்ஸ்லேருந்து அதிகமாக வரணுமா, அதெல்லாம் வந்து பார்க்கணும். ஸ்டேட்டில் இருக்க டேக்ஸ் ரெவன்யூ வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். மேக்ஸிமம் இன்டைரக்ட் டேக்ஸ் தான் வந்து ஸ்டேட்டுக்கு கீழே இருக்கும். அதில் வந்து ஹைராரிக்கில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட் ஜிஎஸ்டி வந்து அதிகமாக இருக்குது. சரிங்களா? போன வருஷமும் இதே ஹைராரிக்கில் தான் இருந்துச்சு, இந்த வருஷமும் இதே தான் இருக்குது. சரிங்களா? இது வந்து இப்போதைக்கு கரண்ட் அப்டேட். ஓகேவா? சரி, ஓகே. இப்போது டேக்ஸை பற்றின ஃபுல் விளக்கம் வந்து பார்த்தாச்சு. அடுத்த கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.